தோத்திரமாமா ஜோதிரமா இந்தியாவை நேசிப்போம், இதயம் தொட்டு சொல்லுவோம், இமயம் முதல் குமரி வரை இயேசு நாமம் உயர்த்திடுவோம். இந்தியாவை நேசிப்போம், இதயம் தொட்டு சொல்லுவோம், இமயம் முதல் குமரி வரை இயேசு நாமம் உயர்த்திடுவோம். இந்தியாவை நேசிப்போம், இதயம் தொட்டு சொல்லுவோம், இமயம் முதல் குமரி வரை இயேசு நாமம் உயர்த்திடுவோம். இந்தியாவை நேசிப்போம், இதயம் தொட்டு சொல்லுவோம், இமயம் முதல் குமரி வரை இயேசு நாமம் உயர்த்திடுவோம். Jesus loves India, so we love India. Jesus loves India, so we love India. We love India, so we love India. We love India, so we love India. யாவருக்கும் இந்த மாலை வழக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே யாவருக்கும் இந்த நாளுக்குரிய விசேஷமாக இந்த நாள் நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். யாவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து யாவரையும் வரவேற்கிறேன். விசேஷமாக நாளே நமக்கு சிறப்பு செய்து கொடுக்கும்படியாக சகோதரன் ஜான் ஜோசப் அவர்கள் செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். அதை நம்ம போட்டு கேட்கப் போகிறோம். அதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதனால் கூட நம்ம எல்லோருமாக கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இணையப் போகிறோம். அதற்கு ஒரு சில காரணம் இருக்கிறது. நான் உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸை பழையபடி ஸ்க்ரீனில் போட முடியாது. ஏன்னு சொன்னாக்கா அது போடுறதுக்கான பலம் எனக்கு இல்லாத இருக்கிறது. ஆகையால் ஸ்க்ரீனில் நான் ப்ரேயர் பாயிண்ட்ஸை போடாமல் வோக்கலாக இன்றைக்கி வேண்டிய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன். நீங்கள் அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி யாரை குறிப்பிடுவோம் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதில் விசேஷமாக நாளில் நம்ம நடந்த போகிற காரியங்களுக்காக இந்த வேளைக்குள் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வரப்போகிறோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். இன்றைக்கு யாவரையும் வரவேற்கிறேன். விசேஷமாக நாளில் கூட ஒரு நிமிஷம் நாளில் கூட நம்ம மத்தியிலே ஸ்பெஷல் மெசேஜ் கொடுக்கும்படியாக ஜான் ஜோசப் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாளில் கூட வந்த யாவருக்கும் இயேசு நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த சுதந்திர நல்வாழ்த்துக்களை யாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதோமாக இணைந்து நம்ம நாட்டுக்காக இந்த வேலை கூட ஜெபிக்கப் போகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட நம்ம கூட இருப்பாராக. இந்த வேலை கூட முதலாவதாக நம்ம இந்த செய்திக்கு ஏற்ற விதமாக ஒரு ஜெபத்தை டாக்டர் தேவதாஸ் அவர்கள் ஏறெடுப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் நாம் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாட்டுக்காக தன்னுயிர் பாராது விடுதலை போராட்டத்திற்காக போராடிய ஒவ்வொரு தலைவர்களையும் நாம் நம்மளுடைய ஜெபங்களை நினைத்து அதற்காக நம் நன்றிகள் ஏறெடுப்போம். அதோடு மட்டுமில்லாது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்மை பாவ வாழ்க்கையிலிருந்து வெற்றி கொள்வதற்காக மேற்கொள்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தமது இரத்தத்தை சிந்தினார். அவருக்கும் நம்மளுடைய நன்றிகளை ஏறெடுத்து இந்த ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தலைவர், நேசிக்கிற எங்கள் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம். எங்கள் தேசத்தினுடைய 80வது
சுதந்திர தினத்தை நாங்கள் இந்த நாளிலே கொண்டாடி இருக்கிறோம். தேவரீர் எங்க தேசத்திற்காக உழைத்த ஒவ்வொரு விடுதலை போராட்ட வீரர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். தேவரீர் உமது ஆவிய நீர் அனுப்பி இந்த தேசத்தினுடைய நலன்களுக்காக, இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக அவர்களை நீர் ஆவியிலே ஊக்குவித்து போராடி ஒரு வெற்றியுள்ள ஒரு தேசத்தை காணுவதற்கான அந்த சிறப்புக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தேவரே தன்னுயிர் பாராது, தங்களுடைய சுயநலங்களை பாராது, தேசத்தினுடைய நலன்களுக்காக போராடிய ஒவ்வொரு விடுதலை வீரர்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். தேவரே இந்த தேசம் உமது நேசமுள்ள ஒரு தேசம் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே உம்முடைய சீஷன் தோமா எங்களுடைய தேசத்திற்கு முதலாக வந்து உமது அன்பை குறித்தும் உமது நாமத்தை குறித்தும் எங்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை ஏறெடுத்தார்கள். 1ஆம் நூற்றாண்டிலே ஆண்டவரே அவர்களை இத்தகைய பணிகளை மேற்கொள்ளாவிட்டால் உமது அன்பையும் உமது நேசத்தையும் நாங்கள் எவ்வாறு கண்டிருப்போம்? அதே போல இந்த தேசத்திலே ஆண்டவரே இன்னும் உமது அன்பை காணுவதற்கு 98% மக்கள் இன்னும் காணாத நிலையில இருக்கிறது நாங்கள் அறிகிறோம். தேவரே உண்மையாகவே எங்க தேசம் ஆண்டவரே விடுதலை பெற வேண்டும் என்றால் ஆண்டவரே உம்முடைய அன்பையும் உம்முடைய நேசத்தையும் இந்த மக்கள் கண்டுகொள்ள வேண்டுமாறு உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே விக்கிர ஆராதனையினால பாடுபட்டு கொண்டு இருக்கிற எங்களுடைய இந்த தேசங்களை நாங்கள் உங்கள் கருத்துல நினைவு கூறுகிறோம். தேவரே இந்த தேசத்தை நீர் முழுமையாக ஆட்கொள்ள வேண்டுமாறு உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் தகப்பனே. தேவரே இந்த நாளிலும் கூட தகப்பனே இந்த சுதந்திர விழாவை முன்னிட்டு நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்பும் சமூகத்தில் வரத்தக்கதான கிருபைகளை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவரீர் வந்திருக்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வர தாமதித்திருக்கிற எங்களுடைய சகோதரிகளை நீங்க சீக்கிரமாக அழைத்து கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் மத்தியில விசேஷமாக செய்தி கொடுப்பதற்காக அந்த சகோதரர் ஜான் ஜோசப் அவர்கள் வந்திருக்கிறாங்க. தேவரீர் அவர்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவரீர் அவங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றியின் ஊழியங்கள் ஆண்டவரே உமது நாமத்தின் மகிமைக்காக அவங்க செய்து வரக்கூடிய அந்த ஊழியத்தின் பாதலை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு மத்தியில் மன்றாடுகிற தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் இந்த நாளில் ஏறெடுக்கிற பாடல்கள் ஆண்டவரே துதியின் சத்தங்கள் செய்திகள் ஜெப விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் சமூகத்தில் அந்த பிரீதி ஆகட்டும் தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவரை முது பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாறு மத்தியில் மன்றாடுகிறோம். எந்த விதமான இன்டர்நெட் இடையூறும் இல்லாதபடி நாங்கள் பேசிக்கொள்வது ஒருவரை அழகாக புரிந்து கொள்ளவும் கேட்பதற்கு தேவரீர் எங்களுக்கு துணையாக இந்த இன்டர்நெட் எங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் சரியாக ஒர்க் பண்ண தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி முது கரங்களை அர்ப்பணிக்கிறோம். முது பிரசனத்துக்குள்ள எங்களை ஆட்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதி கனமை மேல உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல தந்தையே. ஆமென். 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 ஸ்தோத்திரம். நாள கூட நம்முடைய அன்மியூட் பண்ணிக்கிடுங்க. ஒரு நிமிஷம் சார், அன்மியூட் பண்ணிக்கிடுங்க. ஒரு நிமிஷம். ஸ்தோத்திரம். இதனால கூட நன்கு ஜெபித்து ஆரம்பித்து இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தின் மூலமாக நம்ம தாங்கப்பட்டிருக்கிறோம். இந்த வேலை கூட நம்ம முதலாவதாக சகோதரி மேரி சாம்ஸ் அவர்கள் சொந்தமாக்குவோம் சுதந்திரிப்போம் என்ற பாடலை பாடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொந்தமாக்குவோம் சுதந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே, காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே. சொந்தமாக்குவோம் சுதந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே, காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே. இயேசுவுக்கே இயேசுவுக்கே இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே. இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே. ஜம்மு காஷ்மீர் இயேசுவுக்கே,
பஞ்சாப் ஹரியானா இயேசுவுக்கே, ராஜஸ்தான் குஜராத் இயேசுவுக்கே, இமாச்சல் பிரதேசம் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே. இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே, டெல்லி உத்தரகாண்ட் இயேசுவுக்கே, உத்தரப்பிரதேசம் இயேசுவுக்கே, மத்திய பிரதேசம் இயேசுவுக்கே, பீகார் ஜார்க்கண்ட் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே. இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே, அருணாச்சல் பிரதேசம் இயேசுவுக்கே, அஸ்ஸாம் சிக்கிம் இயேசுவுக்கே, நாகாலாந்து மணிப்பூர் இயேசுவுக்கே, மிசோரம் திரிபுரா இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே. இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே, மேகாலயா வெஸ்ட் பெங்கால் இயேசுவுக்கே, ஒடிசா சத்தீஸ்கர் இயேசுவுக்கே, மகாராஷ்டிரா கோவா இயேசுவுக்கே, கர்நாடகம் கேரளா இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே. இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே, ஆந்திரா தெலுங்கானா இயேசுவுக்கே, தமிழ்நாடு புதுச்சேரி இயேசுவுக்கே, லட்சத்தீவுகள் இயேசுவுக்கே, அந்தமான் நிகோபார் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே. இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே, சொந்தமாக்குவோம் சுதந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே, காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே, சொந்தமாக்குவோம் சுதந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே, காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே. இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்திய நாட்டை விதமாக துண்டு துண்டாக போட்டு இருக்கிறார்கள். ஐயா, இந்த நாட்டுக்கு முழுவதுமாக நாம் ஜெபித்திருக்கிறோம். கட்டாயமாக கர்த்தர் இந்த வேளையை கூட நாட்டை முழுவதுமாக இணைத்து ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்புகிறோம். நம்பிக்கோடு கூட இந்த பாடல் பாடிய சகோதரிக்கு நன்றி செலுத்துகிறேன். அதனால கூட அதுக்கு தகுந்த ஒரு வேத வசனத்தை, செய்திக்கு தகுந்த ஒரு வசனத்தை சகோதரி மேரி ஜெயமா அவர்கள் வாசித்து காண்பிப்பார்கள். அது யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை அடங்கிய பகுதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. யோசுவா 1ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வசனம் வரை.
உங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும். உங்களில் உள்ள யுத்த வீரர் யாவரும் உங்கள் சகோதரருக்கு முன்பாக அணியணியாய் கடந்து போய், கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரை இளைப்பார பண்ணி, அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி அதை சுதந்திரித்துக் கொண்டிருப்பீர்களாக என்றான். அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதித்திரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறது எல்லாம் செய்வோம். நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம். நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோட இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமலும் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள். ஆமீன். வாசிக்க வேண்டிய வேத படம் வாசித்தாயிற்று. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இவளை கூட நம்ம செய்திக்கு போக போகிறோம். அருமையான செய்தி கொடுக்கும்படியாக வந்திருக்கிற சகோதரன் ஜான் ஜோசப் அவர்களை இயேசு நாமத்தை வாழ்த்து வரவேற்கிறேன். நாள் கூட நம்ம அவர்கள் கொடுக்கிற செய்தியை நாம் கேட்க போகிறோம். கவனமாக கேட்போம். எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். இணையதள நேரலை ஜெபக்குழுவில் இருக்கிற உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். பிரதர் டேனியல் அவர்களுக்காக, சிஸ்டர் வனஜா டேனியல் அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த குழுவில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் நான் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த ஜெபக்குழுவை இந்த இணையதளம் மூலமாக இணைத்து மிக அழகாக அற்புதமாக நடத்தி வருகிறதை நான் நினைத்து பார்த்து கேள்விப்பட்டு நான் கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன். உண்மையில் வருஷத்துக்கு 2 முறை உங்களோடு கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேசுவதற்கு ஆண்டவர் எனக்கும் ஒரு வாய்ப்பை தந்தார். இந்த வாய்ப்பை தந்த சகோதரனுக்கு மறுபடியுமாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒருவேளை நேரடியாக உங்களோடு கூட பேசுவதற்கு இந்த நேரம் எனக்கு ஒத்து வராததினாலே நான் இந்த நாளிலே நான் தேவக்கோட்டை என்றும் ஒரு ஊரில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருப்பதினாலே என்னால் உங்களோடு கூட டைரெக்டாக நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பேச முடியலனாலும் இப்படி இந்த இணையதளம் மூலமாக ப்ரீ ரெக்கார்டடாக உங்களோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சுதந்திர தின நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களையும் கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அற்புதமான ஒரு இந்திய தேசத்திலே நம்ம எல்லாரையும் வைத்திருக்கிறார். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் நமக்கு பாதகமாகவும் எதிராகவும் அல்லது நம்மை மிரட்டுகிற அல்லது அச்சுறுத்துகிற அல்லது நமக்கு விரோதமாக பலவிதமான சவால்களை ஏற்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய தேசத்துக்காக நாம் கர்த்தரை துதித்து தான் ஆகணும். தேவன் இந்த தேசத்திற்கு கிருபையாய் அவருடைய அப்போஸ்தலனாகிய தோமாவை நமக்காக அனுப்பி இந்த தேசத்தின் மேல் இருக்கிற தம்முடைய அன்பை கர்த்தர் இன்னொரு விசை கூட நிரூபித்து காண்பித்தார் அல்லவா? அதற்காக கர்த்தரை துதிக்கணும். இப்படி பல ஜெபக்குழுக்கள் இந்திய தேசம் முழுவதும் இந்த லாக்டவுன் டைமில் உருவாகி அநேக ஆயிரக்கணக்கான ஜெபக்குழுக்களை நாம் பார்க்கிறோம். அதில் கர்த்தருடைய ஊழியத்தை நாம் இணைந்து நிறைவேற்றுகிறோம். ஆண்டவருக்கே எல்லா கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக. எனக்கு பிரியமானவர்களே, இந்த சுதந்திர தினத்தில் என்ன செய்தி கொடுக்கலாம் என்று நான் அதிகமாய் ஜெபத்தோடு காத்திருந்த போது எனக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் தந்தார். அந்த வார்த்தை என்னவென்றால், சுதந்திர இந்தியாவை சுதந்திரிப்போம். இதுதான் இந்த நாளினுடைய அற்புதமான ஒரு வார்த்தை. சுதந்திர இந்தியாவை சுதந்திரிப்போம். ஏற்கனவே சுதந்திரம் பெற்றது, ஆனால் சுதந்திரிக்க வேண்டிய கட்டாயத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம். அதற்கு ஒரு ஆதாரமாக யோசுவா 1ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவா 1:15 வாசிக்கிறேன். அதில் ஃபுல் வசனமும் பெரிய வசனமாக இருக்கிறதுனால கடைசி பகுதியை மாத்திரம் நான் இன்னைக்கு உங்களோடு கூட வாசிக்கிறேன். உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி அதை சுதந்திரித்து கொண்டிருப்பீர்களாக. அதுதான் உங்கள் சுதந்திரமான தேசமாச்சே, அதை ஏன் சுதந்திரிக்கணும் அப்படின்னா, சுதந்திரமான தேசம்தான், ஆனால் சுதந்திரிக்க தவறிவிட்டோம். நாம் சுதந்திரமான தேசத்திலே நாம் சுதந்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு ஆதியாகமத்தின் 28ஆம் அதிகாரத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதமான வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்தம்? 15ஆம் வசனம், நான் உன்னோடையே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இது சுதந்திரமா உனக்கு
உங்கள் அப்பாவுக்கு, உங்கள் தாத்தாவுக்கு நான் கொடுத்த தேசம், இந்த தேசம் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்த தேசம். அதாவது இட்ஸ் யோர் ஹெரிட்டேஜ், இது உங்கள் சுதந்திரம். ஆனால் நீங்கள் அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் அதை விடுதலையாக்கி அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அதை நான் உங்களுக்கு சுதந்திரமாய் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இண்டிபெண்டன்ஸ் என்ற வார்த்தை, அதாவது சுதந்திரம் என்ற ஒரு வார்த்தை, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே விடுதலை பெறுகிற வார்த்தையும் அதிலே அடங்கும். அது தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அதையும் நாம் அதிலே பார்க்கலாம். பிரியமானவர்களே, நான் இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன், நான் மறுபடியும் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஏன்? சுதந்திரமாய் கொடுத்த தேசம். அதை தான் இவர் இங்கே சொல்லுகிறார். நான் உங்களுக்கு கொடுத்தேன், உங்கள் அப்பாவுக்கு கொடுத்தேன், தாத்தாவுக்கு கொடுத்தேன், உனக்கு தருவேன், ஒரு சந்ததிக்கு தருவேன். ஆண்டவர் இதை கொஞ்சம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆபிரகாமுக்கு சொல்லும் போதே ஆண்டவர் சொல்லிட்டார், உன்னுடைய சந்ததி அவர்களுடையது அல்லாத தேசத்திலே போய் அவர்கள் 400 வருஷம் அடிமையாக இருப்பார்கள். பின்பு அவர்கள் அந்த தேசத்தை கொள்ளையடித்து திரும்பி வருவார்கள். அவங்க 400 வருஷம் சும்மா வேலை பார்த்தாங்களே, நான் அவருடைய பங்கை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். நீதி உள்ளவர் அவர் அதை கொடுப்பார், கொள்ளை பொருளாய் தருவார், திரும்பி வருவாங்க, இந்த தேசத்தை சுதந்திரிப்பார்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார். தாம் யார் என்பதை காண்பிக்க கர்த்தர் அவர்களுக்கு இப்படிப்பட்ட சில அனுபவங்களின் வழியாய் தமது ஜனத்தை கர்த்தர் நடத்தினார். என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தின் 30வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் போய் உடனே அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயிக்கலாம் என்றார். பாருங்க, நாம் போய் அந்த தேசத்தை, இதான் நான் உனக்கு தருவேன், இது சுதந்திரமான தேசம், நீ திரும்பி வருவேன்னு சொன்னார் யாக்கோபு கிட்ட. இப்போ என்னாகும் 14 ஏறக்குறைய கிட்ட போயிட்டாங்க. இப்போ மோசே அனுப்பின 12 பேரிலே 2 பேர் வந்து நல்ல செய்தியை சொல்கிறாங்க, 10 பேர் துர்ச்செய்தியை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நாம் போய் அதை எளிதாய் சுதந்திரிக்கலாம் என்று. இந்த 2 பேரும் அதை சுதந்திரிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது என்று 10 பேரும் சொல்லுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2 பேரும் அந்த தேசத்தை சுதந்திரிக்க தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்தார்கள். அவர்கள் சுதந்திரமாய் அந்த தேசத்தை எடுப்பதாக, அதாவது அதை சுதந்திரிக்க போவதாக விசுவாசித்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை தான் இங்கே நாம் எளிதாய் ஜெயிக்கலாம், சுதந்திரிக்கலாம். ஏற்கனவே சுதந்திரமாக கொடுத்துட்டாரே, அப்போ சுதந்திரமாய் கொடுத்த தேசத்தை அவர்கள் சுதந்திரித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, சுதந்திரமாய் கொடுத்த இந்திய தேசத்தை இன்னும் நாம் சுதந்திரிக்கவில்லை என்பதுதான் இந்த நாளினுடைய செய்தி. 32ஆம் அதிகாரம் என்னாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் தங்கள் தங்கள் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்புவதில்லை. இதுதான் நம்மகிட்ட இன்னைக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான வைராக்கியம். தங்கள் தங்கள் சுதந்திரத்தை சுதந்திரிக்கும் வரைக்கும். ஏன் சுதந்திரத்தை நான் சுதந்திரிக்கணும்? இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போதே நீங்கள் ஒன்றை புரிஞ்சிருப்பீங்க, என் சுதந்திரத்தை நான் இதுவும் சுதந்திரிக்கவில்லை, இட் இஸ் மை ஹெரிட்டேஜ். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் அதை என்னுடையதாக மாற்றவில்லை. இந்திய தேசத்தின் நிலைமை அதுதானே. இந்திய தேசம் என்னுடைய தேசம், நம்முடைய தேசம். இதை யாரும் நீ கிறிஸ்தவன் இஸ்ரேலுக்கு போ, அமெரிக்காவுக்கு போன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது நம்முடைய தேசம். இந்த தேசத்தை நேசித்து இந்த தேசத்திற்கு தேவன் அவருடைய அப்போஸ்தலனை அனுப்பினார். ஏகப்பட்ட இரத்த சாட்சிகளுடைய இரத்தம் இங்கே சிந்தப்பட்டு இருக்கிறது. எத்தனையோ ஊழியர்கள் இந்த தேசத்திலே வந்து தங்களுடைய பங்களிப்பை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய சுதந்திர இந்தியாவில் நீங்களும் நான் வாழ்வது நமக்கு கிடைத்த பாக்கியம். ஆனால் மறுபடியுமாக இந்த தேசம் இன்றைக்கு அது சுதந்திரத்தை கெடுக்கின்ற, சுதந்திரத்தை நம்மை விட்டு பிரிக்கின்ற ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் நம்முடைய தேசத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ எதிர்ப்பு இயக்கங்கள் பெரிய சவால்களை நமக்கு முன்பாக வைக்கிறது. சத்தீஸ்கர்லாம் கடந்த வாரத்திலே மிகப்பெரிய சட்டம், இன்னும் கடுமையாக்கப்பட்ட சட்டம், பாஸ்டர்ஸ் கூடி ஜெபம் பண்ணதுக்கு கைது பண்ணப்பட்டு உள்ளே இருக்காங்க. நான் நம்முடைய மத்திய பிரதேசத்தில் நம்முடைய 60வது திருச்சபையை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது என்னோடு கூட வந்த அந்த பாஸ்டர்ஸ், ஒரு 12-13 கிலோமீட்டர் என் கூட ட்ராவல் பண்ண பாஸ்டர்ஸ் சொன்ன மிக வேதனையான காரியம், அவர்களை வெறுமையாய் உள்ளாடையோடு கூட அமர வைத்து மிக மோசமாக ட்ரீட் பண்ணாங்க. அதை கேட்டேன், சுசேஷம் சொன்னீங்களாண்ணே? ஐயா, சுசேஷம் சொல்லி உதவாங்கினாலும் பரவாயில்ல, நாங்கள் ஒரு பர்த்டே வீட்டில், எங்கள் சர்ச் பிலீவருடைய பர்த்டே வீட்டில் நாங்கள் போய் உட்காந்து நாங்கள் அவங்களுக்கு கேக் கட் பண்ணி அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது எங்கள் 4 பேரையும் பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க.
அப்போ சுதந்திர இந்தியாவை நாம் இன்னும் சுதந்திரிக்கல தானே? இவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் இருக்கே, எப்படி இதை சுதந்திரிப்பது? யாரால் இதை சுதந்திரிக்க முடியும்? அதுதான் இந்த நாளினுடைய செய்தி. ஒரு 3 காரியத்தை நான் இன்னைக்கு சொல்லி இது முடிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, சுதந்திர இந்தியாவை நாம் சுதந்திரிப்போம். சுதந்திர இந்தியா தான், ஆனால் சுதந்திரிப்பது நம் கடமை. முதலாவது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 15:7. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்னும் கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். உன்னை நான் தான் அழைத்து வந்தேன். ஊர் என்னும் கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து உன்னை நான் தான் அழைத்து வந்தேன். நான் தான்ப்பா அழைத்து வந்தேன். கல்தேயருடைய பட்டணம் எப்படிப்பட்டது? அங்கே விக்கிரக ஆராதனை எல்லாமே எதிரானது, தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்தவர்கள். ஆபிரகாமை ஆண்டவர் அந்த தேசத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, அவர்கள் யார்? அவர்கள் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் யார்? சுதந்திரத்திற்காக அவர்கள் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். உன்னை சுதந்திரிக்கணும், இந்த தேசத்தை நீ சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக உன்னை பிரித்து கொண்டு வந்தேன் நான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுதந்திரிக்க போகிற தேசத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஆபிரகாம், ஆண்டவர் ஆபிரகாமை பிரித்தெடுத்த அந்த தேசத்தை சுதந்திரமாக அவன் கையிலே கொடுத்தார். இன்னைக்கு யாரால் இந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும்? சுதந்திர இந்தியாவை சுதந்திரிப்பது நம் கடமை. யாருக்கு முடியும்? யாருக்கு அந்த பாக்கியத்தை தருவார் தெரியுமா? பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தின் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று. ஏன்னா நமக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தை யாரோ ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். நமக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்துல சுதந்திரத்தை கெடுப்பதற்காக ஒருவன் அங்கே அமர்ந்திருக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அதை நீ திரும்ப சுதந்திரிக்கணும். சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களுடனே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். அதான் ஏன் தேசம் தானே, ஆபிரகாமுக்கு சொன்னீங்களே. ஆமா, அதை இப்போ இன்னொருத்தன் சுதந்திரித்துட்டானே. அப்போ சுதந்திரிக்க வேண்டிய தேசம் அது. என் தேசம். இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் சொல்றாரு, நான் அதை சுதந்திரமா கொடுப்பேன். வாக்குத்தத்தம். அது மாத்திரமல்ல, உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரித்தெடுத்த ஆபிரகாமுக்கு சொன்னார் தானே, திரும்ப இங்க சொல்றாரு. ஆதியாகமம் 15:7 சொன்ன அதே வார்த்தையை கர்த்தர் இங்க திரும்ப சொல்லுகிறார். கல்தேயருடைய தேசத்திலிருந்து உன்னை அழைத்து வந்தேன். அங்க அப்பா கிட்ட இருந்து, அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து, இனத்துக்கிட்ட இருந்து, அங்க இருக்கிற விக்கிரகத்துக்கிட்ட இருந்து பிரித்து எடுத்து கொண்டு வந்தேன். இது உனக்கு சுதந்திரமாய் கொடுத்தேன். இப்போ கர்த்தர் சொல்றாரு, உன்னை பிரித்து எடுத்த கர்த்தர் நானேன்னு திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 400 ஆண்டுகள் கழித்து அதை சொல்லுகிறார். அப்போ இந்த வசனத்தினுடைய மைய கருத்து தெரியுமா? நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இந்த தேசத்தில் வாழ்ந்தால் கர்த்தர் இந்த தேசத்தை சுதந்திரமாய் தருவார். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழாதவர்கள் இந்த தேசத்தில் அடிமையாக தான் வாழ்வாங்க. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ மறுக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த தேசத்துக்கு அடிமைகள். யோசித்து பாருங்க, எத்தனை விஷயத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறோம். ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வாங்கிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், அதில் தசமபாகம் வைக்கிற கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஓட்டுக்காக இன்னைக்கு தேவனுக்கு சத்துருவாய், தேவனுக்கு விரோதியாய் இருக்கிறவனோடு கை கோர்க்கிற, அவரிடத்துல பணத்தை வாங்குகிற எத்தனை பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பை நம்ம பார்க்குறோம். ஐயா, அவங்க பணம் கொடுக்குறாங்க, அதனால் நான் போய் அவங்க கூட நிற்கிறேன். பணத்துக்கு விலை போகிறவர்கள் இருக்கிற வரைக்கும் அவர்களால் இந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு எதிராக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் வாழ்கிறவர்களுக்கு துணை போகிறவர்கள் இன்னைக்கு எத்தனை பேர்? சினிமா மோகத்திலே மூழ்கி இருக்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? சினிமா பாவம் என்று தெரிந்ததற்கு பின்பாகவும் இன்றைக்கு சினிமாவிலே மூழ்கி கிடக்கிற எத்தனை பைத்தியங்களை நாம் பார்க்கிறோம். சினிமா பைத்தியங்கள், பணத்திற்காக விலை போகிறவர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் பிரித்தெடுக்கப்படலை தானே. பாவத்தை பாவம்னு சொல்ல முடியலையே நம்மளால. இன்னைக்கு எத்தனை நேரங்களில் நம்மளால நம்ம தேசத்தை சுதந்திரிக்க முடியல, தடுமாறி கொண்டிருக்கிறோம். காரணம், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தாங்க நம்ம சுதந்திரிக்க முடியும். ஆனால் சொல்ல, நான் தான் அவனை பிரித்து எடுத்தேன். நம்ம பிரித்து எடுத்தவர்கிட்ட இன்னும் நம்ம எதில் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? அதனுடைய கருத்தை, நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இன்னும் நம்ம அடிமையாக வாழ்கிறோம். 26 பாருங்க, அதே லேவியராகமம் 20:26, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு
பிரித்தெடுத்தேன், மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஊரோடு ஒத்துவாள் பழமொழி சொல்கிறோம்ல, இந்த பழமொழி கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தமே கிடையாது, வேதத்துக்கு விரோதமான பழமொழி. ஊரோடு ஒத்துவாள், பரவாயில்ல, எல்லாரும் செய்கிறாங்க, எல்லாரும் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணலாம், நம்மளும் அவங்க பண்டிகையை கொண்டாடி அவங்கள இல்லை இழுக்கலாம். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தார். இதுதான் கிறிஸ்தவம். இன்னைக்கு எத்தனை இப்படிதான் கத்தோலிக்க திருச்சபையில் ஆரம்ப நாட்களில் கான்ஸ்டன்டைன் டைமில் 3ஆம் நூற்றாண்டுகளில் ரோம சபைகளுக்குள் இருந்த ஆராதனை முறைகள், சில விக்கிரக முறைகள் உள்ள வந்துச்சு. 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வரலையே. 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உள்ள அப்படிப்பட்ட ஆராதனைகள் இல்லை. மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம், மரித்தவர்களை தெய்வமாய் மாற்றுவது, எப்படிப்பட்ட சடங்குகள் எங்கன்னு வந்துச்சு? பாபிலோனிய பழக்கம். அந்த பாபிலோனிய ஈடுபாடுகள் சபைக்குள்ளாக அனுமதித்ததனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கும் நாம் வேதனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளியே வந்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற நீங்களும் நானும் எத்தனை நேரம் அவர்களோடு கலப்படமாகி கொண்டிருக்கிறோம். கலந்துட்டோம் தானே. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஐயா, இது பழைய ஏற்பாடு. நிறைய பேர் இன்னைக்கு அதை சொல்லுவாங்க, ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பிரதர், நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இல்லையா? மூல உபதேசம், 7 மூல உபதேசங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில், அதில் 2:40 பாருங்கள். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், இதான கர்த்தர் சொன்னார். அப்போ நம்ம மாறுபாடை விட்டு வெளியே வரணுமே. பிரித்தெடுக்கப்பட்ட பவுல் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார் ரோமர் 1:1. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். we are separated. நாம் யார்? நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மளை பிரித்து எடுத்து தேசத்தை சுதந்திரமாய் தர விரும்புகிறார். முதலாவதாக. இரண்டாவதாக என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோர்தானுக்கு இக்கரையிலே எங்கள் சுதந்திரத்தின் காணியாட்சி எங்களுக்கு உரியதாகும்படி நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சனத்தாராய் கானான் தேசத்திற்கு போவோம் என்றார்கள். யாரா? கோழையாய் அல்ல, யுத்த சனத்தாராய், யுத்த ஜனமாக நான் கானானுக்குள் போவோம். அதை நாங்கள் சுதந்திரிக்கும்படிக்கு அதை சொல்றாரு பாருங்களேன். எங்களுக்கு உரியதாகும்படி. ஏன்னா அது எங்களுக்கு உரியதாக்கணும். ஏன்னா வேறு ஒருவன் உட்கார்ந்து இருப்பதனாலே நான் அதை எனக்கு உரியதாய் மாற்றுவதற்காக யுத்த சனத்தாராய் அங்கு இருக்க வேண்டும். அப்போ நான் ஒரு யுத்த ஜனமாக கர்த்தரால் பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் வாழணும். யாரால சுதந்திரிக்க முடியும்? முதலாவது, பிரித்தெடுக்கப்பட்டவனால் தான் சுதந்திரிக்க முடியும். இரண்டாவதாக, நாம் யுத்த ஜனமாய் நின்றால்தான் நாம் இதை சுதந்திரிக்க முடியும். அப்படின்னா இன்னொரு சுதந்திரம் இந்தியாவுக்கு தேவை. இன்னொரு சுதந்திரம் ஜாதியின் அடிப்படையிலே, மதத்தின் அடிப்படையிலே, இனத்தின் அடிப்படையிலே இல்லை, நமக்கு இன்னொரு சுதந்திரம் தேவை. அப்போ நம்ம என்ன செய்யறது? இயேசுவை ஒருவேளை கேள்விப்பட்டு மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை படித்து ஈர்க்கப்பட்ட தேசத்தந்தை காந்தியடிகள் அகிம்சை என்ற ஒன்றை அங்கே பயன்படுத்தினார். அவரே இயேசுவை ஏற்றுக்கல, ஆனால் அவரே அப்படி அந்த அகிம்சை என்ற ஒன்றை கடைபிடிப்பார் என்றால் நமக்கு யுத்தம் பண்ணுவதற்கு பட்டயம் தேவையா? முடியாது. அப்போ இந்த யுத்தம், தேசத்தோடு செய்ய வேண்டிய யுத்தம் என்பது பட்டயத்தினால் அல்ல, ஜெபத்தினாலே. இந்த யுத்தம் ஜெபத்தினாலே செய்து நாம் இந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். அப்போ இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு அவசியம் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திலே நீங்களும் நானும் நிற்கிறோம். ஆவிக்குரிய யுத்தம் உடனே நீங்கள் வானமண்டலத்தில் போய் நான் எல்லாத்தையும் பொல்லாதாவியை கட்ட போகிறேன், எங்கே நம்முடைய தேசத்தை பிடிச்சி வச்சுக்கிறத நீங்கள் கடிந்து அதை உடைக்க வேண்டியதை உடைக்கணும், கடிந்து கொள்ள வேண்டியதை கடிந்து கொள்ளணும், கட்ட வேண்டியதை கட்டணும், விடுவிக்க வேண்டியதை விடுவிக்கணும். இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை கற்றுக்கொண்டால்தான் இந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும். உபாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 2ஆம் அதிகாரத்தின் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோனாற்றை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இது முதல் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவனோட யுத்தம் செய். ஆவிக்குரிய யுத்தம். எஸ்தர் ராஜாத்தி தனக்கு விரோதமாக வந்த இந்த பொல்லாத துஷ்ட ஆமான அவன் அமலேக்கன் இல்லையா? அப்போ அவனை தன்னுடைய தேச பிரஜைகள் எல்லாம், அதாவது தன் யூத ஜனங்கள், நண்பர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க, 127 தேசத்துல இருந்து அடிக்கலாம், அவன் யாரு, அவனா நானா பார்த்தலாம், இப்படிலாம் அவள் பண்ணல. அவள் ஆவிக்குரிய யுத்தத்தை நடத்தினா. என்ன மாதிரி? நேராக அறை வீட்டுக்குள் போய் அவள் அங்கே தேவ சமூகத்திலே அர்ப்பணித்தாள். உபவாசம் இருந்தால், யூதர்கள் உபவாசம் இருக்கும்போது ரெட்டு உடுத்தி சாம்பலில் கிடப்பாங்களாம், தங்களை தாழ்த்துவாங்க.
அப்போ 3 நாள் இரவும் பகலும் சாப்பிடாம குடிக்காம கதவை பூட்டிட்டு உள்ளே கிடந்து அவங்க தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து தங்களை தாழ்த்திட்டு வெளியே வராங்க. அங்கே ராஜா அசைக்கப்படுகிறான், துஷ்ட ஆமான் முகங்குப்புற விழுகிறான், யூதர்கள் ஜெயிக்கிறார்கள். சண்டை போடல. அப்போ நம்முடைய யுத்தம் முழங்காலில் இருக்கிறது. முழங்காலிலே யார் யாரெல்லாம் யுத்தம் செய்ய கற்றுக்கொள்கிறோமோ அவங்கெல்லாம் ஜெயிப்பாங்க, அவங்களாம் சுதந்திரிப்பாங்க. இப்போ எத்தனை பெரிய ஒரு வெற்றி, ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். மொர்தெகாய்க்கு ஆமானுடையதெல்லாம் வந்துருச்சு, மொர்தெகாயுடைய மோதிரம் வந்துருச்சு. அநேகர் யூத மார்க்கத்தை அமைந்தார்கள். காரணம், யுத்தம் 3 நாள் அந்த 4 சுவருக்குள்ள அடங்கி கிடந்தார். தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தார், அதில் கிடைத்த வெற்றி. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோமா? தேசத்துக்காக தேவ சமூகத்தில் மன்றாடுகிறோமா? திறப்பில் நிற்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறாரே. உபாகமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்க. அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாய் கொடுத்தார். யுத்தம் செய்யத்தக்கவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரருக்கு முன்னே ஆயுதபாணிகளாக நடந்து போங்கள். இப்போ நம்ம ஆயுதம் என்ன? நம்முடைய போராயுதம் என்ன? 2 கொரிந்தியர் 10:4 வாசிக்கிறோம். அது மாம்சத்துக்கு ஏதுவானது அல்ல, அரண்களை நிர்மூலமாக்குகிறதக்கதாக தேவ பலன். அப்போது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேருக்கு நம்ம எதை பயன்படுத்தி கொள்ளணும்? வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 6:12 நமக்கு தெரியும். 12, 13, 14, 15 இந்த வசனங்களில் என்னென்ன ஆயுதங்களை நாம் தரிக்க வேண்டும், என்னென்ன அந்த கவசங்களை போடணும், என்ன ஹெல்மெட்டு, அது எதுக்காக, பாதரட்சை எதுக்காக, என்ன அழகாக ஆவியானவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். சுதந்திரிக்கணுமே. சுதந்திர இந்தியாவை சுதந்திரிப்பது என்பது பிரித்தெடுக்கப்பட்டவர்களால் ஆகும். 2வதாக யுத்தம் பண்ணுகிறவர்களால் ஆகும். இது மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, இது ஆவிக்குரிய யுத்தம். 3வதாக கடைசியாக நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் உபாகமம் 4ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிற தேசத்தில் நீங்கள் கை கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். கை கொள்ள வேண்டிய நியமங்களையும் நியாயங்களையும் போதிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். சுதந்திர இந்தியாவை சுதந்திரிப்பதற்கு நாம் இன்றைக்கு சுவிசேஷகர்களாக மாறணும். அன்னைக்கு அந்த தேசத்தில் போனால் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, வாட் டு டூ, வாட் நாட் டு டூ எல்லாம் கற்றுக் கொடுத்தார். அப்போது இன்னைக்கு அதுதான் சுவிசேஷம். நீ விடுதலையாவதற்கு எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் என்னுடைய சக ஜனங்களுக்கு யார் சொல்வது? அப்போ சுவிசேஷம் சொல்லாமல் இந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நான் பிரித்தெடுக்கப்படணும். தேசத்தை சுதந்திரிப்பதற்கு இந்த ஜனங்களுடைய கண்களை கட்டி வச்சிருக்கிற பொல்லாத ஆவிகளை நாம் எதிர்த்து யுத்தம் பண்ணி நாம் ஜெயிக்க வேண்டும். தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஜனங்களுக்கு நல்ல வழியை காட்ட வேண்டும். நாம் தான் அதை செய்ய வேண்டும். அது நம்ம மேல் விழுந்த கடமை. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9:16 சொல்லியிருக்கார் இல்லையா? சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமை. அவர் சொல்கிறாரு, அதை நான் சொல்லலைன்னா எனக்கு ஐயோ. இன்றைக்கி நம்ம சுவிசேஷம் சொல்கிறோமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சுதந்திரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் சுவிசேஷமே சொல்லாமல் எப்படி சுதந்திரிப்போம்? கர்த்தருடைய வசனம்தான் ஜனங்களை விடுதலையாக்கும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 6:12. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. மறக்காத. அப்போ மறக்கக்கூடாதுன்னா சொல்லணும், நான் அறிவிக்கணும், நான் பேசணும், கர்த்தருடைய வசனத்தை நான் சொல்லணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நான் சொல்லி தான் ஆகணும். 2 பிள்ளைகளே, இன்றைக்கி அதை சொல்லுவோமா? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபம் பண்ணிடுறேன். நான் காலதாமதத்துக்கு நான் வருந்துகிறேன். ஆனால் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிச்சிடுறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதாமே. அப்போ நம்ம பாதங்களை கர்த்தர் பார்க்குறாரு. வாரம் ஒரு நாளாவது கர்த்தருடைய ஊழியத்துக்காக உங்கள் வாழ்க்கையை கொடுங்க. வாரம் ஒரு நாளாவது ஒரு மருத்துவமனையில் ஒரு நபரை சந்திங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வாங்க. வாரம் ஒரு நாள் ஒரு கைப்பிரதி கொடுங்க, பிரயாசப்படுங்க. நாம் இந்த நல்ல செய்தியை சொல்லாமல் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது, பிரித்தெடுக்கப்படாமல் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது.
இவர்களை கட்டி வைத்துக்கிற கட்டுகளிலிருந்து இவர்களை விடுதலையாக்காமல் யுத்தம் பண்ணி தான் விடுதலையாக்கணும். அது ஆவிக்குரிய யுத்தம். அந்த யுத்தத்தை செய்யாமல் நாம் சுதந்திரிக்க முடியாது. இந்த தேசத்தை, சுதந்திர தேசத்தை சுதந்திரிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். ஜெபமல்லாமா. அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசத்தை இன்னும் சுதந்திரிக்க தவறி சுதந்திர இந்தியாவின் சுதந்திர நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் சுதந்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் நாங்கள் செய்ய வேண்டிய எங்கள் கடமைகளை செய்ய தவறி கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னியும். நாங்களும் உலகத்துக்கு ஒத்து வாழ்ந்து தானப்பா நாங்கள் இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி, உலகத்தின் வழிபாடின்படி நாங்கள் வாழ்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்களுடைய ஆண்டவரே ஆவிக்குரிய யுத்தத்தை அறிந்தவர்களாய், புரிந்தவர்களாய், எதிர்த்து யுத்தம் பண்ணி தேசத்தை சுதந்திரிக்க கிருபை தாரும். அதுபோல எங்களுடைய தேசத்திலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சுதந்திர இந்தியாவிலே ஆண்டவரே எத்தனையோ பேர் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் வாழ்கிறார்களே, அவர்களை அறிவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எப்படியாகிலும் அவர்களுக்கு இயேசுவை காட்ட கிருபை தாரும். எங்கள் வாழ்க்கையில் காட்ட ஆண்டவரே, அவர்களுக்கு எங்களுடைய பணியிலே, எங்களுடைய அன்பிலே, எங்களுடைய ஈகையிலே ஆண்டவரே, எங்களுடைய சாட்சியிலே இயேசுவை காட்ட எங்களுக்கு உதவி செய்யும். அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உணர்வடைய கிருபை தாரும். அருமையான இந்த ஆன்லைன் ப்ரேயர் குரூப்பை நீங்கள் ஆசீர்வதித்து உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்னும் வார்த்தையிலும் ஆண்டவரே ஜபத்திலும் வளர கிருபை தாரும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, நம்ம இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஸோ முதல் குறிப்பு, இதுதான் சார். நீங்கள் ஜெபம் பண்ணிடுறீங்களா? பண்ணிடுறேன் சார். அதாவது நம்ம தேசத்துடைய மாநிலங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். மாநிலங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய மாநிலங்கள் எல்லாம் பிரிந்திருக்கிறது. இது வந்து நம்ம இவங்க ஆண்டவர் வந்து முதல்ல என்ன பண்ணாருனாக்கா, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆதியாகமத்தில் வந்து அப்புறம் வந்து 11ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் போட்டிருக்கு, நான் இறங்கி போய் ஒரு பேசுகிறது மற்றொரு அறியாதபடிக்கு அங்கே ஒரு பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். ஒரு இடத்துல வந்து தாறுமாக்காவர், ஏன்னா உண்டா இருக்கும்பொழுது யூனிட்டி வாஸ் தேர். பட் தாறுமாறாக்கினா யூனிட்டி இருக்காது. அவங்க எல்லாம் வந்து செதறி போவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டவர் எதிர்பார்த்தாரு. அது உண்மை. இப்போ இந்திய நாட்டில் வந்து எல்லாம் ஒன்றாக இல்லாத காரணம் என்னன்னாக்கா, நம்ம பிரிஞ்சிருக்கோம். தெலுங்கன், தமிழன், ஆந்திராக்காரன், இல்லாட்டி கேரளாக்காரன், இல்லாட்டி வடநாட்டிலே வந்து பீகார்காரன், அப்படி ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருக்கோம். அதனால் யூனிட்டியே கிடையாது. ஆனால் நியாயமாக சொல்ல போனாக்கா நாட்டில் வந்து எல்லாருக்கும் 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று என்னன்னாக்கா, எல்லாரும் எல்லா மாநிலத்திலையும் படிப்பு உரிமை இருக்கிறது. அப்புறம் எல்லா மக்களுக்கும் வந்து நாட்டில் வந்து குடியிருப்பு உரிமை இருக்கிறது. அவங்க வந்து ஒரு வீட்டை அங்கே கட்டி அங்கே குடியிருக்கலாம். சொத்து உரிமை இருக்கிறது, சொத்து சேர்க்கலாம். இந்த உரிமை எல்லா நாட்டு மக்களுக்கும் உண்டு. ஆனால் இதை வந்து இப்போ நாங்கள் பிரிஞ்சிருக்கிறதுனால, பாஷப்படியாக பிரித்த ஒரு தவறான கிரிய நிமித்தமாக நாட்டில் வந்து பிரிஞ்சிருக்கிற நிமித்தமாக நாட்டு மக்கள் பிரிஞ்சு போயிருக்காங்க. அந்த நிலையை மாறி எல்லாம் ஒற்றுமையை ஆகணுன்றதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம ஜெபம் பண்ணி எல்லா மக்களும் இதை முக்கியமாக மாற்றினாக்கா, இந்த தனித்தனி நாடாக இருக்கக்கூடாது. நாடாக இருக்கிறது தவறு. அப்படி பண்ணிட்டாங்க. 80 வருஷம் ஆச்சுது, இன்னும் நம்ம வந்து ஒற்றுமை அடையவில்லை. இதே நீங்கள் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, ரோமாபுரி இத்தாலி நாட்டில் இருக்குது. அந்த ரோமாபுரி வந்து ஒரு காலத்துக்கு வெறும் கம்ப்ளீட்டாக ஐடல்ஷிப்பாக இருந்தாங்க. 826ஆவது நூற்றாண்டு வரை அப்படி இருந்தாங்க. அதுக்கு பிறகு திடீர்னு எல்லாரும் மனம் மாறினாங்க, ரட்சிக்கப்பட்டு இத்தாலி முழுக்க கிறிஸ்துவ நாடாக மாறியது. எல்லா கிறிஸ்துவ நாட்டுக்கும் தலைவனாக மாறியதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதே விதமாக எல்லா நாடுகளும் வந்து அதிகமாக மனம் மாறியது. ஆனால் நம்ம நாடு மட்டும் மனம் மாற முடியல. காரணம்னாக்கா, நமக்குள்ள அந்த ஒற்றுமை கிடையாது. நமக்குள்ள வந்து அட்லீஸ்ட் யூனிட்டி இருந்தது. ஆனால் நம்ம நாட்டில் யூனிட்டியே இல்லாமல் இருக்குது. காரணம்னாக்கா, பாஷைப்படியாக பிரிந்து இருக்கிறோம். இந்த நிலையை மாறணும்னு சொல்லி அதிகமாக நம்ம ஜெபம் பண்ணணும். சகோதரன்
டாக்டர் தேவதாஸ் அவர்கள் இந்த வேலைக்கு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையாக நீ தந்த நல்ல ஜெப ஐக்கியத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் எங்கள் தேசத்தின் 80வது சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தேவரீர், எங்கள் தேசத்தை நீர் வெகுவாக நேசித்திருக்கிறீர். அதன் விளைவாக நீர் எங்களுக்காக உமது சீஷனாகிய தோமாவை எங்கள் மத்தியிலே அனுப்பி ஆண்டவரே உமது அன்பையும் உமது நேசத்தையும் உம்முடைய ரட்சிப்பினுடைய காரியங்களையும் குறித்தான விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள தேவரீர் நீர் எங்களுக்கு மேல் ஆவல் கொண்டிருந்த காரணத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். தேவரீர் வெகுவாக எங்கள் ஒரு சில மக்களுக்காக மட்டுமல்ல, இந்த முழு தேசத்துக்குமே நீர் அனுப்பினீர். ஆனாலும் ஆண்டவரே, எங்களை போன்ற தமிழ்நாடு, கேரளா இந்த 2 மாநிலங்கள் அறிந்த அளவுக்கு இன்னும் மற்ற மாநிலங்கள்ல ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை குறித்தும் கிறிஸ்துவனுடைய நோக்கங்களை குறித்தும் ஆண்டவரே இன்னும் அறியாத ஜனங்கள் நிறைய உண்டு. ஆண்டவரே, எங்க தேசம் பலவித பாசைகளால பலவித மொழிகளால அதன் அடிப்படையில நாங்கள் பிரிந்து கிடைக்கிறோம். தேவரே, இந்த தேசத்தை நீர் ஆண்டவரே உமது நோக்கத்தை நீர் கண்டுகொள்ள செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம். தோப்பனே, எங்க தேசத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரே 148 கோடி ஜனங்களுக்காக இந்த இடத்துல நாங்கள் மன்றாடுகிறோம். தேவரீர் எல்லாவற்றுக்கும் ஒரு ஒற்றுமையான பண்புகளையும் ஒற்றுமை குறித்தான எண்ணங்களையும் குறித்து ஆண்டவரே நாங்கள் இந்த நேரத்துல பாரப்பட்டு உமத்தில் மன்றாடுகிறோம். தோப்பனே, எங்க தேசம் ஒரு ஒருமைப்பட்ட தேசமாக இருக்க தேவரே கிருபை பாராட்டும். மொழியினால, ஜாதியினால, இன்னும் பல பிரிவினை சக்தியினால பிரிந்து கிடக்கிற எங்க தேசங்கள் முழுவதும் ஆண்டவருடைய அன்பால் அங்க கட்டப்பட்டவர்களாக ஒன்றிணைந்த மக்களாக இருக்க தேவரே கிருபை பாராட்ட வேண்டுமா ஜபிக்கிறோம். உமது அன்பும் உமது நேசமும் எங்க தேசத்தின் மக்களை ஆட்கொள்ள வேண்டுமா ஜபிக்கிறோம். எங்க தேசம் ஆண்டவரே விக்கிர ஆராதனையால இன்னும் சூழப்பட்டு இருக்கிறத நாங்கள் அறிகிறோம். தகப்பனே, அதையெல்லாம் மாற்றி வைத்து தேவரே எங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த மக்கள் ஆண்டவரை உணர்ந்து கொள்ளத்தக்கதான உங்களுடைய மனக்கண்களை நீங்க திறந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்க தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசம் பல விதத்துல பிரிவுபட்டு கிடைக்கிறது. ஆண்டவரே, நார்த் இந்தியா, சவுத் இந்தியா ஆண்டவரே அதுலயுமே பெரிய ஒரு பாரபட்சங்கள் காணப்படுகிறது. தேசத்துடைய திட்டங்கள் ஒரு சில ஜனங்களுக்காக கிடைக்கப்படுகிறது, இன்னும் பல தின மக்களுக்காக இன்னும் கிடைக்கப்பெறாமல் இருக்கிறது. தேசம் இன்னும் அறியாமையினால மூடப்பட்டு இருக்கிறது. இன்னும் படிப்பறிவு இல்லாத ஜனங்கள் இன்னும் 50% மேலாக இருக்கிறத நாங்கள் அறிகிறோம். தகப்பனே, தேவரே தயவாய் இந்த தேசத்தை நீர் கண்ணோக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். உமது அன்பு இந்த தேசத்தினுடைய எல்லா மக்களையும் சென்றடைய வேண்டுமா ஜபிக்கிறோம். உமது சுவிசேஷம் இந்த தேசத்தினுடைய மக்களை ஆட்கொள்ள வேண்டுமா ஜபிக்கிறோம். தகப்பனே, மக்கள் மனமாறவும் ஆண்டவர் அருவருக்கிற அந்த விக்கிர ஆராதனைகள் எல்லாம் மாறி போகவும் தேவரே கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தை ஆண்டவரே இன்னும் நாங்கள் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எவ்வளவோ பாரப்பட்டு ஜெபித்தாலும் ஆளுகிற ஆட்சியாளர்கள் நாள் தினமும் ஒவ்வொரு புது சட்டங்களை ஆண்டவரே மேற்கொண்டு ஆண்டவரே சுவிசேஷம் சொல்ல முடியாத அளவுக்கு பலவிதமான இன்னல்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நீ அறிவி. தேசத்தை இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் மாறி போக வேண்டுமாறு மட்டும் மன்றாடுகிறோம். தேசத்தை பிடித்திருக்கக்கூடிய அறியாமையின் ஈரல் அகல வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேசத்தை இன்னும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற பிரிவினை சக்திகள், சாத்தானின் சூழ்ச்சிகள் எல்லாமே மாறி போக வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் மக்கள் மனமாற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் ஆளுகை செய்யும். நீர் எங்க தேசத்தை ஆண்டவரே நீர் ஆளுகை செய்து இந்த தேசம் உமக்கு பிரியமான தேசமாக, உமக்கு நேசமாக ஒரு தேசமாக இருக்கத்தக்கதான கிருபைகளை நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசம் ஆண்டவரே 80 வருஷங்கள் ஆயும் இன்னும் எவ்வளவோ விதமான சமூக ரீதியில பல விதமான ஏற்றத்தாழ்வுகளும் பாகுபாடுகளும் இன்னும் எவ்வளவோ விதமான கேடான சூழ்நிலைகள் இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். தேவரே தயவாய் நீர் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமது ஆவியானவருடைய அன்பு மக்களிடம் சென்றடையத்தக்கதாக அவங்கள்ட்ட மனம் மாறத்தக்கதான கிருபைகளை நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேசத்தை இப்படியாக நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் அன்பை அறிந்தவர்களாக, ஒருமைப்பாட்டின் ஆவியை உடையவர்களாக நாங்கள் காணப்பட தேவரியர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். வரக்கூடிய காலங்களில் இதற்கான பதில்களை மொத்தத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்க தேவரையை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிக்க நம்ம எங்கெல்லாம் உமாக்கே செலுத்துகிறோம். இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம சகோதரி சகாயமேரி அவர்கள் ஜெபிப்பார்கள். என்ன காரியம்னாக்கா, இந்தியா ஒரு கிறிஸ்தவனாக மாறணும்
மாறதுக்கு ஒரே வழி என்னன்னாக்கா, சபைகள் வந்து 2 காரியம் பண்ண வேண்டியிருக்குது. ஒன்று வளர்ந்து பெருக வேண்டியிருக்கிறது. நம்ம ஆதி ஆதி இதில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னாக்கா, தேவனை துதித்து எங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுபவர்களை கர்த்தர் அனுதினமும் சபைகளை சேர்த்து வந்தார். அனுதினமும் புதிய புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் இணைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு சபையிலையும் வருஷம் வேண்டாம், ஒரு அனுதினமும் வேண்டாம், அட்லீஸ்ட் வாரம் ஒரு முறையாவது, மாதம் ஒரு முறையாவது, வருடம் ஒரு முறையாவது கிறிஸ்துவ அல்லாதவர்கள், மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபையில் இணைக்கப்பட்டார்கள் சொல்ல இல்லவே இல்லை என்பது உண்மையான ஒரு காரியம். தயவுசெய்து நல்லா உணர்ந்து, அருமையான சகோதரி சகாயமேதி அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க, உணர்ந்து எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படான ஊழியங்கள் நடக்கணும், ஊழியர் நடத்தி பிற மதஸ்தர்களை கூட்டு கொண்டு வரணும். அப்படிதான் நம்ம ஏனுமே தவிர கல்யாணம் ஆச்சுது இல்லை டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டாங்க அதனால வந்து சபை பெருகிச்சு சொன்னா அது பெருக்கமே கிடையாது. வேதப்படியான பெருக்கம் கிடையாது. உலக ரீதியாக பெருக்கமா இருக்கலாம். ஒரு காலத்துல 100 மக்கள் இந்த சபையா இருந்து இப்ப 200 மக்கள் சபையா இருக்கலாம். ஆனா யாருமே வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் கிடையாது. ஏற்கனவே சுவிசேஷ அறிந்தவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவின் பிள்ளைகள், அவங்க வந்து ஒண்ணு சேர்றாங்க, அவ்வளவுதான். அப்படி அந்த மாதிரி பில்டிங் கம்ப் வந்து வேதத்துல இல்லவே இல்லை. வேதத்துல இருக்கிற ஒரே பில்டப் வந்து என்னன்னாக்கா, எல்லாரும் வந்து சபைகள் வளர்ந்து பெருக வேண்டும். அடுத்தபடியாக சபைகள் பழகி பெருக வேண்டும். இந்த 2வது காரியம் முக்கியமான ஒரு காரியம். சபைகள் பழகி பெருக வேண்டும். எப்படி பெருகுனாக்கா, சபைகள் வந்து இடிச்ச புள்ளி மாதிரி ஒரு உட்கார்ந்து இருக்க முடியாது. அந்த சபைகள் வந்து என்னன்னா, அது வந்து இட் மஸ்ட் பி க்ரோயிங், அதாவது கிளை சபைகள் உருவாக்க வேண்டும், பிரான்ச்சிங் அவுட், பிரான்ச் ஆக வேண்டும். அதுதான் நான் வந்து ஏற்கனவே சொன்ன பொழுது யூரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி நடந்தது. அங்கே வந்து கிறிஸ்துவை அறியாதவர்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து ரட்சிக்கப்பட்டு எல்லா அந்த பிரான்ச் அவுட் ஆகிட்டே போகுது. சபைகள் வந்து வளர்ந்துட்டு கொண்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தோன்னாக்கா 80 ஆண்டு இல்லை, 100 ஆண்டு ஆன சபைகள் இருக்குது நம்ம இந்திய நகரங்கள்ல. ஆனால் சபைகள் அப்படியே இருக்குது. ஏன்னா அந்த சபை பக்கத்துல கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, காலனிகளை வந்து அவங்க கிறிஸ்டியன்ஸை வந்து போறாங்க, அவங்க சபை அங்க போயிட்டோம் அப்படின்னு விட்டுருவங்களே வெளில. அதாவது டாலரேட்டிங் யூ அண்ட் மீ ஃபார் கோயிங் டு எ பர்டிகுலர் சர்ச். ஆனா அவங்க வந்து இந்த சபை பெருகும்படியாக அவங்க இடம் கொடுக்கவே இல்லை. காரணம், மிஷினரிகள் வந்து சபையில இருந்து பணத்தை வாங்கிட்டு போய் எங்கேயோ தூர கிராமத்துல போய் ஊழியம் பண்றாங்க. நல்லதுதான், அங்கெல்லாம் ஊழியம் பண்ணாதான் வேணும். ஆனா அது ரொம்ப ஈஸி டாஸ்க். ஆனா இது ரொம்ப கஷ்டமான டாஸ்க். என்னன்னாக்கா, எங்க சபைக்கு பக்கத்துல இருக்க பகுதியில காலனிகள்ல போய் அங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து, அன்பை குறித்து சொல்ல வேண்டும். அவங்க ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த இடத்துல ஒரு சின்ன சபை உருவாக்க வேண்டும். சபை வந்து மெயின் சபை கிளை சபையா இருக்க வேண்டும். இப்படி கிளைகள் வளர்ந்து கொண்டே போனாக்கா, அப்படின்னா அந்த காலத்துல வந்து ரோமாபுரியிலையும் இன்னும் சொல்ல போனா கம்ப்ளீட்டா அந்த மிடில் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வளர்த்தே வந்து எல்லாம் கிறிஸ்தவனாக மாறிடுச்சு. ஆனா இந்தியா வந்து 80 வருஷம் ஆகி கூட இன்னும் கிறிஸ்தவனை மாறல. காரணம் என்னக்கா, நகர சபைகள்லாம் அப்படியே கிடக்குது. அந்த இல்லாம எல்லாம் வளர்ந்து பெருகணுன்ற ஒரு பாரம் எனக்கு இருக்குது. இந்த பாரத்துல சகாயர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. ரெண்டு காரியங்கள். ஒன்று வந்து சபை வளர்ந்து பெருக வேண்டும், இன்னொன்று சபை பல்லுகி பெருக வேண்டும். அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் பரமபிதாவே, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 998வது நாளாகிய இந்த சனிக்கிழமையில் ஆண்டவரே, எங்களுடைய நாட்டின் சுதந்திரத்தை தினத்தை நாங்கள் கொண்டாடுகிற இந்த வேளையிலே ஒருமித்து உங்கள் இந்த இணையதள நேரலை ஜெபக்குழுவிலே கூடியிருக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு முன்பாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு மகனும் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் அறிந்து கொள்ள கிருபை செய்யும் அப்பா. உன்னுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. ஆண்டவரே, ரட்சிப்பின் நற்செய்தி எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திற்கும், நகரத்திற்கும், குடும்பத்திற்கும், தலைமுறைக்கும் சென்றடையட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் உம்மை பற்றி அறியாதவர்களின் கண்களை திறந்தருளும்.
நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை கொடுங்கப்பா. துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுங்க. உண்மையாய் உம்மை தேடுகிறவர்களிடத்துல ஆண்டவரே இயேசுவிடமிடத்துல வழி நடத்தும்படியாக மக்களை எழுப்புங்கப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. கர்த்தாவே, எங்கள் தேசத்துல ஒரு பெரிய ரட்சிப்பின் அறுவடை உண்டாகட்டும். 1000 அல்ல, லட்சங்கள் அல்ல, கோடிக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவின் அன்பை அனுபவித்து ருசித்து அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது மட்டுமல்லப்பா, சபையில் அவர்கள் ஒவ்வொருவரும் சேர்க்கப்படுவதற்காக ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் தனியாக நிற்காமல் உமது சபையோடு இணைக்கப்படவும் விசுவாசத்தில் வளரவும் ஆண்டவரே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்னும் சபையின் அங்கமாக மாறவும் கிருபை புரிய ஜெபிக்கிறோம் அப்பா. ரட்சிக்கப்பட்டவர்கள் தினந்தோறும் சபையிலே சேர்ந்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2:47 கூறியதைப்பா. ஆண்டவரே உமது ஆண்டவரே எங்கள் தேசத்திலே உள்ள சபைகள் அன்பின் சபைகளாகவும் அன்பின் இல்லங்களாகவும் ஜெபத்தின் இல்லங்களாகவும் சத்தியத்தின் இல்லங்களாகவும் குணப்படுத்துதலின் இல்லங்களாகவும் மாற்றும் அப்பா. புதிதாக விசுவாசத்திற்குள் வருகிற ஒவ்வொருவருக்கும் அவர்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு வழி நடத்தி சீஷர்களாக உருவாக்கும் சபைகளை கொடுங்கப்பா. நீர் சொல்லியிருக்கிறீரப்பா, நீங்கள் எல்லாரும் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளை சீஷராக்கி ஆண்டவரே உமது ரட்சிப்புகளை கொண்டு வரும்படியாக எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீரப்பா. கர்த்தாவே, இந்தியாவின் ஒவ்வொரு சபையிலிருந்தும் சுவிசேஷத்தின் வெளிச்சம் புறப்பட்டு செல்லட்டும். ஆண்டவரே, அந்நிய தேசத்திலிருந்து அநேக மிஷினரிகள் வந்து ரத்தம் சிந்தி இந்த இந்தியாவிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ரட்சிப்பின் பாதையில் நடத்தினார்கள் அப்பா. இப்பொழுது ஒரு மாறுதலாக இந்தியாவிலிருந்து ஒவ்வொரு சுவிசேஷத்தின் வெளிச்சம் ஒவ்வொரு திசை எங்கும் புறப்பட்டு செல்லட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு சாட்சியாக எழும்பட்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஜெப இல்லமாகட்டும். ஒவ்வொரு சபையும் ஒரு ரட்சிப்பின் மையமாக மாறட்டும். எங்கள் தேசத்தில் ஒரு புதிய ஆவிக்குரிய எழுச்சி தாங்க, ரட்சிப்பை கொடுங்க. சபைகள் பெருகட்டும், சீஷர்கள் பெருகட்டும். ஆண்டவரே, அதன் மூலமாக கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகள் பல்கி பெருகி விரிவடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் தேசத்திலே உமது சபை பல்கி பெருகி வேரூன்றி ஆண்டவரே பல்கி பெருகி வேரூன்றி சுவிசேஷம் பரவட்டும். மக்கள் ரட்சிக்கப்பட்டும், சீஷர்கள் உருவாகட்டும், கிறிஸ்துவின் ராஜ்யம் உருவாகட்டும். இந்திய தேசம் எங்கும் இயேசுவே ஆண்டவர் என்ற நாமம் உயர்த்தப்படட்டும் அப்பா. சபைகள் கட்டிடங்களாக மட்டும் இல்லாமல் ஜெபிக்கும் மக்களாக, பரிசுத்தமான குடும்பங்கள், கிறிஸ்துவுக்காக வாழும் இளைஞர்கள், சீஷர்களை உருவாக்கும் தலைவர்கள் நிறைந்த உயிருள்ள சபையாக இருக்கட்டும் அப்பா. இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும், ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு நகரத்திலும், ஒவ்வொரு கிராமத்திலும் உமது சபைகளின் விளக்கு பிரகாசிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அநேக மிஷினரிகள் தங்களை தாங்களே வெறுத்து உமது சுவிசேஷத்திற்காக குடும்பங்களை எல்லாம் விட்டு பல தூரத்திலே சென்று ஆண்டவரே உமது வார்த்தைகளை விதைக்கிறார்கள் அப்பா. நகரங்கள்ல மட்டும் இல்ல, கிராமங்கள், தொலைதூர பகுதிகள், மலைப்பகுதிகள், பழங்குடியினர் வாழும் இடங்கள், இன்னும் சுவிசேஷம் சென்றடையாத அனைத்து பகுதிகளிலும் ஆண்டவரே உமது சபைகள் எழும்பட்டும். அதற்காக பாடுபடுகிற உமது ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. புதிய சபைகளை ஆரம்பிக்கிற ஊழியர்களுக்கு ஞானமும் தைரியமும் தேவையான கிருபை வரங்களும் தாங்கப்பா. அவர்களை பாதுகாத்து, அவர்கள் குடும்பத்தை பாதுகாத்து, அவர்களுடைய ஊழியத்தை அபிஷேகித்து அவர்கள் மூலம் அநேகர் கிறிஸ்துவுக்குள் வர கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு சபையும் வேரூன்றி வளர்ந்து கனி கொடுத்து புதிய கிளைகளை உருவாக்கும் மரம் போல இருக்கட்டும் அப்பா. மரம் போல இருக்கட்டும். இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆண்டவரே இப்படியான சபைகள் வளர்ந்து பெருகட்டும். எங்கள் தேசம் இயேசுவின் தேசம் என்ற நாமமா உயர்த்தப்படட்டும் அப்பா. இன்றைய தினத்திலே நாங்கள் விசேஷமாக இதற்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒரு மறுமலர்ச்சி எங்கள் தேசத்திலே காணும்படியாக எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போக போறோம். இது சகோதரி ஜாக்குலின் அவர்கள் நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த பாயிண்ட்டுக்காக ஜெபம் பண்ண போறீங்க. இருக்கா நினைக்கிறேன். இருக்கா? ஓகே. அடுத்த பாயிண்ட் இயக்க சீர்த்தங்கள் மூலமாக நாட்டு அதிகம் அழிவு வந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னாக்கா நார்த் இந்தியா முழுக்க நிறைய இடங்களை அதிக மழை பெறுதல் நிமித்தமாக வெள்ளம் அநேக இடங்கள் அழிவு கொண்டிருக்கிறது பார்க்கிறோம்.
இந்த அதே மாதிரி சவுத் இந்தியாவில் பார்த்தோம்னாக்கா மழை பெய்யாத நிமித்தமாக அநேக வறட்சி நிமித்தமாக வேதனைப்படுவதும் பார்க்குறோம். இப்படி நார்த்லேயும் சவுத்லேயும் வித்தியாசமாக நடந்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இதை ஒன்றுபடுத்த நம்மளால முடியாது. ஆவியானவர் தான் இதை செய்ய முடியும். கர்த்தர் தான் மழையை வருஷிக்க பண்ணுகிறவர், கர்த்தர் தான் நிழலானவர். அவர் எங்கு நிழல் தேவையோ, எங்கு மழை தேவையோ அதை பொழியக்கூடிய அவர் அதை நடத்துவார்னு சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டும். அடுத்தபடியாக அதிகமான அழிவுகள் வர்றதுக்கு காரணம் தீவிரவாதம். மத தீவிரவாதம் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் தீவிரவாதிகள் அதிகமாக அழிவை கொண்டு வராங்க. அழிவான காரியங்களே இவர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. தீவிரவாதிகள் இருந்து நம்ம மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அடுத்தபடி முக்கியமாக மத தீவிரவாதிகள், மதத்தை ஒருத்தர் நம்புறாங்க, அந்த மதத்தை நிமித்தமாக தீவிரவாதமா செயல்பட்டு மற்றவங்களை எப்படியாவது அவங்களுடைய மத இப்ப நம்ம ஏற்கனவே மெசேஜ்ல கொஞ்சம் கேட்டோம், பட் நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்க. அதுல ஏற்கனவே சொன்னாங்க, இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் எஸ்பெஷலி இதுல சத்தீஸ்கர் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா அங்க ஒரு வீட்டில் பர்த்டே கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த பர்த்டே கொண்டாடுறதுக்காக சில பாஸ்டர்ஸ் போய் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த பாஸ்டர்ஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு ஜெயிலில் வச்சுட்டாங்க சொல்லி இப்போதான் பாஸ்டர்ஸ் டாக்டர் ஜான் ஜோசப் ஐயா சொன்னாங்க. அதை உங்களுக்கு இன்னும் முடிந்தால் அதை ஒளிபரப்பு பார்ப்போம். இல்லாட்டி நாங்கள் எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையிலே இந்த காப்பி அனுப்பிச்சு வச்சிடுறோம், நீங்களே போட்டு கேட்கலாம். அந்த மாதிரி நம்மளுடைய காரியம் நடந்து கொண்டு இருக்குது. இதுக்காக ஜெபம் பண்ணணும். ரெண்டையும் கர்த்தர் எப்படியும் கட்டுப்படுத்தும்படியாக தீவிரவாதத்தையும், அது விசேஷமாக மத தீவிரவாதத்தையும், தீவிரவாதிகளுடைய செயல்பாடுகளையும், இயக்க சீற்றங்களையும் கர்த்தர் கட்டுப்படுத்தும்படியாக இந்த 3 காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, 80வது பிறந்த கர்த்தாவே, இந்த நாளில் தந்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் உங்களோட கர்த்தாவே, எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாய் ஒன்று கூடி நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தரை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் செய்ய நினைத்து தடைபடாத ராஜா ஏசப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய சமூகத்திலே அப்பா எங்கள் தேசத்துக்காக வருகிறோம் அப்பா. ஏசப்பா, நீங்க உண்டாக கடவுது என்ற ஒரு வார்த்தை சொன்னது நிமித்தம் அப்பா, இந்த அகில அப்பா உலக பூமியை உண்டாக்கினீங்கப்பா. ஏசப்பா, சுடர்களை உண்டாக்கினீங்கப்பா, தாவரங்களை அப்பா, மிருகங்களை கர்த்தாவே, இறுதியாக மனிதர்களை நீங்க உருவாக்கின தேவன் சுவாமி. ஏசப்பா, இந்த நாளிலே ஒருவேளை கர்த்தாவே எங்களுடைய அப்பா அஜாக்கிரதையின் நிமித்தம் கர்த்தாவே பூமியானது சீர்கட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ஏசப்பா, விளை நிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது ராஜா. ஏசப்பா, எங்கு பார்த்தாலும் தொழிற்சாலைகள் ஒரு புறம் பெருகி கொண்டே இருக்கிறது ராஜா. ஏசப்பா, அதிகமாக பயன்படுத்துவதன் நிமித்தம் கர்த்தாவே அப்பா, நாங்கள் இயற்கையை அழிக்கிறோம் ராஜா. இப்படிப்பட்ட எங்களுடைய அஜாக்கிரதையான காரியங்கள் நிமித்தம் இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா, காலநிலைகள் மாறி கிடப்பதை நீங்க அறிவிங்கப்பா. மழை பெய்ய வேண்டிய காலங்களிலே மழை பெய்வதில்லை அப்பா. ஏசப்பா, கடும் குளிரங்களை வாட்டுகிறது அப்பா, வெயில் எங்களை வருத்துகிறது ராஜா. ஏசப்பா, இப்படிப்பட்ட கர்த்தாவே சூழ்நிலைகளை நீங்க மாற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, மனம் இறங்குங்க சுவாமி. எங்களுடைய பாவங்களை ஒரு விசை மன்னி தரலுங்கப்பா. இயற்கையின் சீற்றங்கள் அப்பா எங்களை கர்த்தாவே அப்பா வேதனைப்படுத்தாதபடி, எங்களை அழிக்காதபடி என் தேவன் ஒரு விசை அப்பா எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, நீங்க கடலுக்கு கடவாதற்கும் எல்லையை வைத்திருக்கிற தேவன் அல்லவா சுவாமி. இம்மட்டும் அடங்கி மிஞ்சி வராது என்று கடலுக்கு கட்டளையிட்ட தேவன் அல்லவா சுவாமி. சுனாமி போன்ற பேரழிவுகள் வராதபடி பாதுகாத்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, எங்கள் இந்திய நாட்டை எடுத்துக்கொண்டாலே வட இந்தியாவிலே அப்பா பெரும் வெள்ளம், இமாச்சல பிரதேசம் அப்பா அஸ்ஸாம் மாநிலங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டது ராஜா. வெள்ளத்தினால் மக்கள் கர்த்தாவே அப்பா இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு எத்தனையோ மக்கள் அப்பா அழிந்து போனாங்க அப்பா. பொருள் சேதம் ராஜா. எங்கள் கர்த்தாவே, நாங்கள் வறட்சியின் பிடியில் நிற்கிறோம் அப்பா. அநேக இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிற்பதை பார்க்கிறோம் சுவாமி. ஏசப்பா, மனம் இறங்குங்க ராஜா. ஏசப்பா, பாவங்களை விரும்பி மன்னித்து என் தேவன் அப்பா எங்களுக்கு நல்ல கால சூழ்நிலைகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, நாங்கள் படிக்கிற காலத்துல மாதம் மும்மாறி மழை பெய்யும் என்று நாங்கள் படித்திருக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களிலே அப்பா வருஷத்துக்கு 3 நாள் கூட மழை பெய்ய மாட்டேங்குது சுவாமி. அந்த நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறோம் ராஜா. மனம் இறங்குங்க சுவாமி. ஏசப்பா,
வானத்தின் பலகைகளை திறந்துடுங்க சுவாமி. நல்ல ஆசீர்வாதமான மழையை அப்பா எல்லா இடங்களிலும் நீங்க போய் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கெடுதி மழை, அழிவு மழை வேண்டாம் ராஜா. இசப்பா ஓசோன் படலம் அப்பா ஹோல் விழுந்ததின் நிமித்தம் கர்த்தாவே அப்பா சூரியனுடைய அப்பா கதிர்களின் தாக்கம் எங்களை அதிகமாய் வருத்தப்படுத்துகிறது ராஜா, வேதனைப்படுத்துகிறது ராஜா. ஒரு விஷயங்களுக்கு இறங்குங்கப்பா. ஒருவேளை காடுகளை அப்பா மரங்களை வெட்டினது அழித்தது அப்பா நாங்கள் உண்மைதான் சுவாமி. ஆனாலும் அப்பா இப்பொழுதோ கூட கர்த்தாவே எங்களை நாங்கள் கர்த்தாவே அப்பா எங்கள் பாவங்களை மன்னித்து இப்பா எங்களுக்கு நல்ல காலத்தை இந்த தாக்கத்தை எங்களுக்கு தாங்க முடியலப்பா. நாங்க அப்படி சமூகத்துல மன்றாடுகிறோம் சுவாமி. நல்ல அப்பா குளுமையான அப்பா இனிமையான கால சூழ்நிலைகளை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா ராஜஸ்தான் பகுதியிலெல்லாம் அதிக தண்ணீர் பஞ்சம் வறட்சி காணப்படுகிறதாக சொல்கிறாங்கப்பா. ஏசப்பா மனம் இறங்குங்கப்பா. எல்லா பகுதிகளிலும் மக்கள் சுபிட்சமாய் வாழக்கூடிய கிருமிகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா இந்த நாளிலும் நாங்கள் 80வது சுதந்திர தின விழாவை அப்பா நிம்மதியாய் சந்தோஷமாய் கொண்டாட கிருபை செய்தீங்கப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தின் எல்லை எங்கிலும் நீங்க பாதுகாத்தீங்கப்பா. ஸ்தோத்திரம். தீவிரவாதிகள் அப்பா எங்கள் தேசத்துக்குள் ஊடுருவாதபடி எந்த விதமான அழிவுகளையும் உண்டாக்காதபடி அப்பா நாங்கள் எங்களுடைய தேசிய கொடியை கர்த்தாவே சுதந்திரமாய் ஏற்றி சந்தோஷமாய் கர்த்தாவே எங்கள் தேச தலைவர்கள் அப்பா எங்கள் தேசிய கொடியை ஏற்ற கிருபை தந்தீங்களே கோடானு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தேசத்தின் எல்லை எங்கிலும் அப்பா உங்களுடைய தூதர்கள் உலாவி வருவார்களாக ராஜா. எந்த விதமான தீவிரவாதிகளும் அப்பா எங்கள் தேசத்திற்குள் அந்நியர்கள் ஊடுருவி வராதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கர்த்தர் நகர காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. நீங்க எங்கள் தேசத்துக்கு அடைக்கலமாய் அரணாய் கோட்டையாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. அப்படியே கூட தேசத்திலோட கர்த்தாவே அநேக மாநிலங்களிலே மதமாற்ற தடை சட்டம் அப்பா. இசப்பா நாங்கள் எங்கள் கிராமங்களில் கூட அப்பா சுதந்திரமாய் நம்முடைய ஊழியத்தை செய்வதில் அப்பா தடைகள் வந்திருக்கிறது ராஜா. இசப்பா தடைகளை தகர்த்து போடுகிற கர்த்தர் நீரல்லவா சுவாமி. நம்முடைய ஊழியக்காரர் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற தீவிரவாதிகளை அப்பா சவுல்களை பவுல்களாய் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. மனம் இறங்குங்கப்பா. இசப்பா நம்முடைய ஊழியக்காரர்கள் மீது எந்த தீவிரவாதிகளின் கரங்களும் படக்கூடாது ராஜா. இசப்பா ஒரு சின்ன பர்த்டே கூட அப்பா ஃபங்க்ஷன் கொண்டாட முடியாதபடி நாங்கள் தவிக்கிறோமே ராஜா. இந்த நிலைமை மாறட்டும் ஐயா. இசப்பா இறங்குங்க சுவாமி. அப்பா மிஷனரிகள் கர்த்தாவே சந்தோஷமா கர்த்தாவே நிம்மதியாக தங்களுடைய அப்பா ஊழிய பணியை நிறைவேற்ற கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக ராஜா. ஏசப்பா நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமா எழும்புகிற பிள்ளைகளை நீங்க சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா ரட்சிங்கப்பா. அவங்களும் உண்மை கண்டுகொள்ளட்டும் ராஜா. கர்த்தரே ராஜா. எத்தனையோ மக்கள் அப்படி மனம் மாறி இருக்கிறாங்கல்லப்பா. அதே போல கர்த்தாவே நீங்கள் கர்த்தாவே ஒவ்வொரு தீவிரவாதிகளையும் சந்தித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிவினால் நிரப்பப்பட ராஜா. அதன்படி என் தேவன் எசப்பா என் தேவன் மனம் எங்கள் தேச மக்கள் எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய சாக்கியத்தை தாருங்கப்பா. இந்த வருகை அதிசீக்கிரமப்பா. அதற்குள்ளாக எங்கள் தேசம் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. எங்கள் தேசத்தில் உள்ள 148 கோடி மக்கள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. எல்லாரும் உம்முடைய அப்பா பரலோக பாக்கியத்தை பெற வேண்டும் ஐயா. மனம் இறங்குங்கப்பா. உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் அப்பா உங்களுடைய சுவிசேஷம் எந்த விதமான தடையும் இல்லாமல் அறிவிக்கப்படவும் கர்த்தரை தேவன் என்று எல்லாரும் அப்பா உங்களை உயர்த்தி பிடிக்கவும் உதவி செய்யுங்க. அதற்கு தடையா இருக்கிற எல்லா சவுல்களையும் நீங்க பவுல்களாய் மாற்றி தரப்போகிற கிருபைக்காக துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்யுங்கப்பா. அற்புதங்களை நாங்களுடைய சமூகத்துல இருந்து பெற்றுக்கொண்டோம் அப்பா. துதிக்கிறோம். கோடானு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக சகோதரி மாலதி சிஸ்டர் இருக்கீங்களா? மாலதி சிஸ்டர் அண்ணா இருக்கேன். அண்ணா இருக்கேன். ஜெபம் பண்ண முடியுமா உங்களால? ஜெபம் பண்ண முடியுமா? கார்க்குள்ளதான் இருக்கேன். கார்க்குள்ளதான் இருக்கேன். பண்ணிடலாமா? சரி, ஓகே. அப்போ நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான காரியம் நம்முடைய நாட்டுல ஆன்லைன் பிரேயர் குரூப் இருக்க மெம்பர்ஸ்க்காக ஜாயின் பண்ணணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது நம்முடைய ஊழியம். ஸோ நம்முடைய அந்த உங்க பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே ஸ்கிரீன்ல போட்டுருங்க நினைக்கிறேன். நீங்க பாத்துருக்கீங்க, எல்லாருடைய பேர்கள்லாம் பாத்துருக்கீங்க இல்லையா? ஸோ அதை அவங்களுக்காக நம்ம ஜாயின் பண்ணணும்.
உங்க பேர் கூட அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து முதல்ல இந்த ஆன்லைன் பெயர்ல வர்றவங்களை வந்துக்காக நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து அற்புதம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். அது என்னன்னாக்கா சகோதரி சாந்தி முத்துசாமி இந்த சகோதரி அவங்க வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஹஸ்பண்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு கேட்டுட்டோம். நம்ம ஜெபத்தின்படியே ஆலங்குளத்துக்கு, அதாவது அங்க எங்கேயோ முக்கூடல இருந்தாங்க, ஆலங்குளத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து சேர்ந்தாங்க. இது நம்முடைய ஜெபத்தினால் ஏற்பட்ட காரியம். அதுக்காக நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அதே விதமாக அவருடைய மகனுக்கு வந்து குழந்தை பக்கம் ஜெபம் பண்ணோம். நம்ம பண்ணோம், கர்த்தர் இறங்கினாரு. இப்போ வந்து அந்த மகனுக்கு ஒரு குழந்தை பக்கம் கிடைத்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது பாயிண்ட் சொன்னாங்க, அம்மாக்கா ஜெபம் பண்ணோம். அம்மாவுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ட்ரீட்மெண்ட் ஆன பிறகு வந்து வாய் சரியா பேச முடியாம வழங்காம இருந்தது. இப்போ அவங்க சுகமாயிட்டாங்க. எல்லாம் நம்முடைய ஜெபத்தின் மூலமா வந்த காரியம். நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்றதுக்காக எல்லாரும் வந்து இதை சேரணும், சேர்ந்து இணைந்து ஜெபம் பண்ணணும். அந்த அதுக்காக ஜெபம் பண்ணணும். பண்ணுங்க நீங்க ஹலோ முன்னாடி 36 பின்னாடி 33. முன்னாடி 36 பின்னாடி 33. சொல்லுங்க. அதான் நீங்க ஜெபம் பண்றீங்களா? ஓகேண்ணா. ஓகே ஓகே. சீன பால் ஜெபம் பண்ணுங்க. சரி ஓகேண்ணா. ஓகே ஓகேண்ணா. ஆண்டவரே தோத்துறேன் சாமி, தோத்துலாம் ஆண்டவரே. துதிக்கிறோம், உண்மை புகழ்கிறோம், உயர்த்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே, நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருக்கிறது உங்களுடைய சுத்த கிருபை தகப்பனே. ஒரு கிருபைக்காக கோடி நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வேலையை நீங்க தந்திருக்கீங்க தகப்பனே. அப்பா, வர முடியாது என்று நினைத்த என்னையும் தகப்பனே உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு தகப்பனே, ஒரு சித்தம் உண்டு தகப்பனே. ஏசப்பா, உங்களுக்கு சித்த ஒரு நோக்கம் நிச்சயமாக உண்டு தகப்பனே. நாங்க விசுவாசிக்கிற தகப்பனே. சுத்தம் இல்லாம தகப்பனே நான் இணைய முடியாது தகப்பனே. நோக்கம் இருக்க போய் தான் நான் உள்ள கொண்டு வந்திருக்கீங்கப்பா. இப்பொழுது தகப்பனே பாருங்க, ஜெப குறிப்பு எங்க ஆன்லைன் பிரேயர் குரூப் உள்ளவங்களுக்காக மாத்திரம் தான் ஜெபிக்க சொல்லியிருக்காங்க அண்ணா. ஆண்டவரே, இப்பொழுதும் தகப்பனே சகோதரி சாந்தினி முத்துசாமி தகப்பனே கொடுத்த 3 சாட்சிகளுக்காக தோத்துறோம் தகப்பனே. அவங்க கணவருக்கு ஆலங்குளத்துக்கு டிரான்ஸ்பர் ஆனதும், குழந்தை இல்லாத அவங்க மகனுக்கு குழந்தை கிடைத்ததும், அடுத்ததுல அவங்க கணவருடைய உடல்நிலையில ஒரு முன்னேற்றம் கிடைச்சதுக்கும் அதோட கோடி தோத்துறோம் தகப்பனே. நாங்கள் தொடர்ந்து 1 வருஷத்துக்கு மேலாக ஜெபித்து வந்தோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் நினைப்பதற்கு வேண்டியதற்கு அதிகமாக எங்கள் ஊழியர்கள் செய்கிற எங்கள் தகப்பனே. அப்பா, நீங்க இவ்வளவு தூரம் செய்திருக்கீங்கப்பா, நன்றி அப்பா. அதே மாதிரி தகப்பனே இப்பவும் தகப்பனே அப்பா, எங்க குடும்பத்துல தகப்பனே அப்பா, என்னது மகனுக்கு ஆண்டவரே குழந்தை இல்ல. அந்த ஒரு நல்ல பையன், ஆண்டுக்குள்ள இருக்கிற பையன், அப்படி கீழ்ப்படுதலான என் பையன். என் வலது நான் அப்பா இல்லாம நான் அவ்வளவு தூரம் அவனை வளர்க்க முடியாது. பிஎஸ்சி வரையும் படிக்க வைக்க முடியாது. அவ்வளவு ஒரு கீழ்ப்படுதல் உள்ள ஒரு பையன். இன்னைக்கு வேதத்தின்படிதான் வசனத்தை வாசி பைபிள் வாசிக்காம இருக்க மாட்டோம். அந்த பாசையில ஜெபம் பண்றது, ஊழியங்களுக்காக ஓடுறது எல்லாம் பண்ணுதான். ஆண்டவர் அவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் ஆண்டவரே. அப்பா, அடுத்தவங்க முன்னால வெட்கப்பட்டு போகக்கூடாது. என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்கின்படி தகப்பனே அவனை பெருக பண்ணுங்கப்பா. அதே மாதிரி தகப்பனே என் மருமக தகப்பனே ஆண்டவரே வலது கையில அந்த ஜவ்வுன்னு சேரவே இல்லை தகப்பனே. அப்பா, அது நீங்க அனுமதிக்காம எதுவும் வராது தகப்பனே. நாங்க இங்க கூடி ஜெபிக்கிற வேலையிலே தாங்க தகப்பனே. அப்பா, உங்க தலைமுறை கரங்களால் என் மருமகளுடைய கரத்தை நீங்கள் சொல்லும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் நேரில் ஜெபிப்புல உள்ளவங்க இணைந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே.
நாங்க ஜெபிக்கிற வேலையிலே தகப்பனே அவள் காய்களை மாதிரி தொடுங்கப்பா, மணிக்கட்டை தொடுங்க தகப்பனே. அந்த சவ்வு சேர்ந்துட்டுன்னு சொல்லி அடுத்த கூட்டத்துல நான் சாட்சி சொல்லணும் தகப்பனே. அற்புதத்தை செய்யுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா மிர்வெளி சபையில் அவங்க 2 கண்ணையும் தகப்பனே சிகிச்சை பெற்று ஓய்வெடுத்து வருகிறார்கள் தகப்பனே. பாசமா தகப்பனே ஸ்கூல் நடத்துதாங்க தகப்பனே. அப்பா எவ்வளவோ பொறுப்புகள் உண்டு தகப்பனே. அப்பா நீங்க தொட்டு அவங்கள சுகப்படுத்துங்க, பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருங்கப்பா. ஊழியத்துக்கு தடையா எதுவும் இருக்கக்கூடாது தகப்பனே. இந்த ஓய்வு காலம் நீட்டிக்கப்படாமல் விரைவில் அவங்க குணமடைந்து தங்கள் பணிகளை தானே செய்யக்கூடிய ஒரு கிருபையை கொடுங்க தகப்பனே. இப்பொழுதே மகளை தலை ஆண்டவரே பேதுரு மாமியை தொட்டு குணப்படுத்தின மாதிரி தகப்பனே ஆண்டவரே குணப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதே மாதிரி தகப்பனே ஜாக்லின் அவர்கள் கணவர் அப்பா தேவநேசன் அவர்களுக்கு தகப்பனே அந்த கண்ணில் உள்ள அறுவை சிகிச்சைக்காக தகப்பனே அப்பா அறுவை சிகிச்சை செய்ததுக்கு அப்புறமும் மறைப்பதால் லேசர் சிகிச்சை அப்படி ஒண்ணு வரவே கூடாது தகப்பனே. நீங்க உங்க தழும்புல கரங்களை இப்ப தொடுங்கப்பா. அவங்க அடுத்த டெஸ்ட் எடுக்க போகும்போது கண்கள் சரியாக இருக்கு என்று தகப்பனே அப்பா ரிசல்ட் வரணும் தகப்பனே. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நீங்க கொடுங்கப்பா. நீங்க உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்ல தகப்பனே. தேவனால் எல்லாம் கூடும் தகப்பனே. அதிசயங்களை காண செய்கிற தேவன் நீர் தகப்பனே. எங்கள் தேவன் தான்ப்பா. ஏசு என்ற நாமத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. உங்க நாமத்தினால் மன்றாடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அடுத்த தடவை அவங்க டெஸ்டுக்கு போகும்பொழுது லேசர் சிகிச்சை வேண்டான்னு சொல்லிட்டு வரணும் தகப்பனே. மன்றாடி ஜெபிக்கிற தகப்பனே. அப்படிப்பட்ட கிருபையை நீங்க கொடுத்து விட்டதுக்காக உங்களுக்கு கொடுக்கிறோம் தகப்பனே. அடுத்ததாக தகப்பனே அப்பா குழந்தை பாக்கியத்திற்காக தகப்பனே அப்பா எலிசாணி குடும்பத்திலையும் தகப்பனே அப்பா ஞான உஷா குடும்பத்திலையும் தகப்பனே அப்பா எங்கள் அன்பு சகோதரி சகாய்மேட் சிஸ்டர் குடும்பத்திலையும் தகப்பனே அப்பா ஆண்டவரே ஹேமாராஜ் அவங்க குடும்பத்திலையும் தகப்பனே அப்பா குழந்தை பாக்கிய இல்லாம தகப்பனே ஆண்டவரே தவிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா நீங்க தகப்பனே பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களேப்பா. வாக்கு தந்தீங்களேப்பா. பல்கி பெருகுவீங்கன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கீங்களேப்பா. உங்கள் வாக்கின் பள்ளி தகப்பனே இந்த குடும்பங்களில் எல்லாம் தகப்பனே தகப்பனே நீங்க இப்ப கிருபியா இறங்கப்பா. அந்த அடைபட்ட கற்பத்தை தொடுங்கப்பா. அந்த அடைபட்ட கற்பத்தை தொடுங்கப்பா. அந்த கற்பங்கள் திறக்கப்படுவதாக இயேசு நாமத்தில் கட்டளை கொடுக்கிற தகப்பனே. அல்லேலூயா. ஏசப்பா இறங்குங்கப்பா. இப்போ எப்படியாக சாந்தினி முத்துசாமி அவர்கள் சாட்சி சொன்னார்களோ அதே மாதிரி தகப்பனே எங்களை 5 குடும்பங்களை தகப்பனே அப்பா அந்த இணையதள நேரில் ஜெபக்குழுல தகப்பனே நாங்கள் சாட்சி சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்த போகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஏறெடுக்கப்பட்ட இந்த ஜப விண்ணப்பங்களையும் தகப்பனே இந்த நன்றி சோஸ்திர பலிகளை தகப்பனே அப்பா அங்கீகரித்ததுக்காக சமூகத்தில் அங்கீகரித்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எல்லாம் துதிக்கான மகிமை எல்லாம் அது ஒருவருக்கே செலுத்திடும். இப்ப இயேசுவின் ஜபங்கள் எங்கள் இனிய பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட ஜெபித்த யாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நேரம் அதிகமாக போனால ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணுறாங்க. எதுனாக்கா பிரதருடைய அருமையான மெசேஜ் நம்மளால் கேட்க முடியல. அவங்க இன்னைக்கு வந்த எல்லாருக்கும் இல்லை எல்லாருக்குமே வராதவங்களுக்கும் எல்லாருக்குமே சேர்த்து நான் அந்த மெசேஜை அப்படியே அப்லோட் பண்ணி வச்சிடுறேன். நீங்கள் உங்களுடைய லேப்டாப்லேயோ இல்லை உங்களுடைய செல்லையோ ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த மெசேஜை கேளுங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி விரும்புகிறேன். இப்போ கூட முதலாவதாக வரப்போகிற வாரம் வாரத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை கீசோன் பள்ளத்தாக்கு இது கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நம்ம நியாயாதிபதிகள் வருது 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வருது. கீசோன் பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கை குறித்து சகோதரி ஹேமாராஜ் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். எல்லாரும் அந்த இதில் பங்கு பெறுங்க. அதுக்கு முக்கியமான ஒரு சொன்னாக்கா நம்ம வரப்போ அடுத்த வியாழக்கிழமை 1000 ஆண்டு நாளை நாம் தாண்ட போகிறோம். 999ஆம் நாளில் சகோதரி ஹேமாராஜ் பேச போகிறாங்க. 1000வது நாளில் நம்ம மத்தியிலே சகோதரன் சுசி பிரபாகர் வராங்க. அதுக்காக நம்ம ஆயத்தமாகவும்
அவர்கள் வந்து நமக்காக அந்த தேவ செய்தியை கொடுப்பார்கள். இந்த வேலைக்குள்ள முடிவு ஜபத்தை சகோதரி ஹேமாராஜா நீங்க பண்றீங்களா? முடிவு ஜபத்தை பண்ணுங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, எங்களுடைய தேசம் தன்னுடைய விடுதலையை ஆண்டவரே அனுபவிக்கிற நாள், விடுதலை பெற்ற நாள் ஆண்டவரே. ஆனாலும் கூட தகப்பனே, விடுதலை இல்லாதபடிக்கு எத்தனையோ காரியங்கள் உண்டு. எங்களுடைய நேரலை ஜெபத்துல தகப்பனே ஆண்டவரே பங்கு பெறுகிற ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் என் தேவனாகிய கர்த்தர் அநேக விடுதலைகளை கொடுத்திருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து ஆண்டவரே பங்கு பெறுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நன்மைகளை காணும்படியாக நீங்க கிருபைகளை செய்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இது கர்த்தராலே ஆயிற்று, எங்களுடைய பார்வைக்கு அருமையா இருந்தது என்று சொல்லும்படியாய் கர்த்தர் பாராட்டின நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் விடுவிக்க முடியாதபடிக்கு தகப்பனே கட்டுகளிலும் உபத்திரவங்களிலும் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை எந்த அடிமைத்தனத்துல காணப்படுகிற ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவரை இந்த குடும்பங்கள்ல உள்ள அந்த ஜனங்களை உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா குடும்பங்களுக்கும் தேவனுடைய பராமரிப்பு உண்டாகட்டும், பாதுகாவல் உண்டாகட்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவரை தாங்கி வழி நடத்தட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே 998 டேஸ் ஆண்டவரே வெற்றிகரமாக இந்த ஊழியத்தை நடத்த தகப்பனே ஆண்டவரே 4 பேர் 5 பேர் என்று ஆரம்பித்து தகப்பனே இந்த நாட்கள்ல அந்த லிஸ்ட்ல நிறைய குடும்பங்கள் இருக்கு. நீங்க உதவி செஞ்சிருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் கூட தொடர்ந்து வர முடியாதபடி தடைகள்ல காணப்படுகிற ஆண்டவரே எங்களுடைய விசுவாசிகள் உடைய கரங்கள்ல அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எந்த காரியத்துல அவங்களுக்கு விடுதலை ஆண்டவரே இந்த 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் உள்ள ஜெபத்துல பங்கு பெற முடியாதபடிக்கு தடைகள் காணப்படுகிறதோ அந்த தடைகள் எல்லாவற்றையும் தேவன் தகர்த்து போடும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. உம்முடைய வலது கரம் பயங்கரமாய் ஆண்டவரே இந்த குடும்பங்கள்ல செயல்படும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே இந்த விடுதலை நாளிலும் கூட தகப்பனை விடுதலையோடு கூட ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்க, உண்மை துதிக்க ஆண்டவரே இந்த செய்திகள் பகர ஜெபிக்க ஆண்டவரே அநேக காரியங்களுக்காய் உம்முடைய சமூகத்துல காத்திருக்க என் தேவன் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இதை ஆண்டவரை பொறுப்பேற்று நடத்துகிற ஆண்டவரை சாரமுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை அப்படியே வனஜாக்காவுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வ பிரசன்னத்தினால உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை நீங்க 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 வழி நடத்தி ஆண்டவரை உங்க வல்லமையினால் நிரப்பி ஆண்டவரை அநேக புதிய தரிசனங்களை கொடுத்து நீங்க வழி நடத்துறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் வேதத்தின் ஆழங்களுக்குள்ளாய் கடந்து செல்லும்படியாக என் தேவன் கொடுக்கிற இந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவர அப்பா அவர்களை நீங்க பலப்படுத்தும்படியாக உம்முடைய பலத்தினால் இடைகட்டும்படியாக ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை அதிகமாய் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படியே பங்கு பெறுகிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் என்னென்ன குறைவுகள் உண்டோ என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி ஆண்டவரே எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. அந்த வாக்கு தத்தத்தின்படி எல்லா குறைவுகளையும் மகிமையிலே நிறைவாக்கி உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி ஆண்டவரே உம்முடைய திரளான ஐஸ்வர்யத்தின்படி ஆண்டவரே உம்மிடத்தில் எல்லா ஈவுகளும் உண்டு ஆண்டவரே. அந்த ஈவுகளின்படி ஆண்டவரே குறைவுகளை நிறைவாக்கி ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாய் ஆண்டவரே இன்னும் அநேக நாட்கள் ஆண்டவரே இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெற ஆண்டவரே நீர் கிருபை தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இல்ல சாருக்காக ஆண்டவரை உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் கூட உடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. அவங்க ஆண்டவரே அந்த கொடுத்த கரத்தை தகப்பனே ஆரோனை போல ஆண்டவரே ஊரை போல ஆண்டவரே தோல் கொடுத்து நிற்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த உன்னத பணியில ஆண்டவரே உங்க சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவரே நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாள்லயும் ஆண்டவரே எங்களுடைய நாட்டிற்காக நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை என் தேவன் கேட்டு ஆண்டவரே எங்க தேசத்தின் அழிவுக்குள்ளிருந்து எங்க தேசத்தை விலக்கி தகப்பனே எங்க தேசத்தின் ஒற்றுமை குறைவிலிருந்து எங்க தேசத்தை ஆண்டவரே நீங்க பாதுகாத்து உங்க சட்டையின் மறைவில் வைத்து ஆண்டவரே இந்திய தேசத்தை ஆண்டவரே எழுப்புதலுக்கு ஒரு எழுப்புதலின் தேசமாய் மாற்றி ஆண்டவரே எல்லா தேச மக்களுடைய கண்களும் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ள செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய விடுதலையின் காரியங்களுக்காய் ஆண்டவரே குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே. கர்த்தருடைய
கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, பங்கு பெற்ற ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய செயல்பாடு ஆண்டவரை தொடர்ந்து காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்கள்ல எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்துட்டோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த நாள்ல ஆண்டவரே, குடும்பங்களுக்காய் ஜெபித்த காரியங்களிலும் என் தேவனாகிய கர்த்தர் சுகம் வேண்டியவர்களுக்கு சுகத்தை கொடுங்க, பார்வை வேண்டியவர்களுக்கு பார்வையை கொடுங்க ஆண்டவரே, குழந்தை வேண்டியவர்களுக்கு குழந்தையை கொடுங்க. இன்னும் திருமண காரியங்களுக்காய் காத்திருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே, அவர்களை கூட நாங்க நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வயதுகள் கடந்து செல்வதற்கு முன்பாகவே கர்த்தருடைய வல்லமை இந்த குடும்பங்கள்ல செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினால எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆண்டவரே, ஆண்டவரே மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியை நீர் கொண்டு வந்த ஆண்டவரே, மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் கர்த்தர் கேட்க பண்ணுவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். குழந்தைகளுக்காய் காத்திருக்கிற குடும்பங்கள்ல ஆண்டவரே பிள்ளைகளை காண்பாய் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் ஆண்டவரே, வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க வல்லமை உள்ள கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. மீண்டும் நாங்கள் சந்திக்க மட்டும் உடைய மாறாத பிரசனம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் செயல்படுவதற்காய் நன்றி நன்றி நன்றி. ஏசு கிறிஸ்து என்னும் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வேளை கூட நம்ம முடிவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த வேளை கூட நம்ம விசுவாச பிரமாணத்தை அறிக்கை பாடலாக கேட்டுவிட்டு வானும் புவியும் வையகமும் வனைந்த வல்ல பரனான பானக தந்தையை நம்புகிறேன், பானக தந்தையை நம்புகிறேன். அவரொரு திருமகன் கன்னியிடம் அனைவரின் நாத கிறிஸ்துவுமாய் அவதரித்ததையும் நம்புகிறேன், அவதரித்ததையும் நம்புகிறேன். பிலாத்துவின் கீழவர் சிலுவையதில் பெரும் பாடுகளுடன் இறந்தடங்கி பெருங்குழி புகுந்ததை நம்புகிறேன், பெருங்குழி புகுந்ததை நம்புகிறேன். உயிரோடெழுந்தார் மூன்றாம் நாள், உயரே எழுந்து பரன் வலமே உடனிருப்பதையும் நம்புகிறேன், உடனிருப்பதையும் நம்புகிறேன். உயிருள்ளோரும் இறந்தோரும் உண்மையாம் தீர்ப்பை அடைந்திடவே உறுதியாய் வருவார் நம்புகிறேன், உறுதியாய் வருவார் நம்புகிறேன். தூயாவி தூயோர் சபை உறவு பாவ மன்னிப்பு உடல் உயிர்ப்பு மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறேன், மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறேன். ஆமென். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசு பெருகவும் விருப்பம் வாழ்கவும் திருநாமம். வானகம் போல வையகம் தனிலும் வாழ்கவும் திருநாமம். தினமெங்கள் உணவை தயவுடன் தாரும் வாழ்கவும் திருநாமம். பாவங்கள் யாவும் பொறுத்தன்மையாளும் வாழ்கவும் திருநாமம். பிறப்பிலை நாங்கள் பொறுப்பது போல வாழ்கவும் திருநாமம். சோதனை நின்றமை விலக்கிய காரும் வாழ்கவும் திருநாமம். தீவினை இருந்தே மீட்டிட வாரும் வாழ்கவும் திருநாமம். ஆட்சியும் ஆற்றலும் அனைத்தல மாண்பும் வாழ்கவும் திருநாமம்.
இருப்பால் என்றும் இறைவனே உமதே வாழ்கவும் திருநாமம். ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம். ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவின் ஐக்கியத்தினாலும் சகோதரர்கள் யாவருக்கும் சமாதானமும் விசுவாசக்கூடிய அன்பும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்க அடுத்த வாரம் வாங்க. அடுத்த வாரத்துல முதலாவதாக நம்ம 99ஆம் நாளை தாண்டி செல்ல போறோம். அதுக்கு பிறகு 1000வது நாளுக்காக எல்லாருமே வந்து சேருங்க. அது சேர்ந்து நம்ம யாருமே கனப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பாங்க. ஆமென்.